யுகங்கள் ஆனாலும், தலைமுறைகள் மாறினாலும், அடிமைத்தனம் அழிஞ்சாலும், அரசியலும் மாறல, ராட்சசத்தனமும் முடியல. அதுக்கான ஒரு ஆதாரம் தான் இந்த கிணறு. எத்தனையோ பேரோட தாகத்தை தீர்த்த இந்த கிணத்து தண்ணி ஒருத்தனோட ராஜ்ய தாகத்துக்கு அழிஞ்சு போச்சு. ரத்தத்தால நனைஞ்சு உள்ள குவிஞ்சு கிடக்கிற எலும்புகளோட பழமையான இந்த கிணத்தோட கடந்த காலத்துக்கு பின்னாடி குருக்ஷேத்திரம் அளவுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. மகாபாரதத்துல நடந்த மாதிரியே அதிகாரத்துக்காக தவறுகள், அதுல பலியானவங்களோட அழுகுரல்களும் இதுல ஒளிஞ்சிருக்கு. காலத்தால் அழிக்க முடியாத இந்த கிணறு ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கிற எல்லையில இருக்கு. அந்த இடத்தோட பேரு இவரோட பேரு ஹர்ஷவர்தன். அரசியல் களத்துல நியாயமா ஜெயிச்சு எம்எல்ஏ வாகனங்கிறது இவருடைய கனவு. என்ன கோட்டீஸ்வரா இங்க வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல சார். புதுசா ஹோட்டல் வச்சு அந்த கர்ணா எனக்கு கிடைக்கிற 5-10 எடுத்துக்கலான்னு பாக்குறான் சார். உன்னை பயமுறுத்திய அந்த லேண்ட வாங்கலான்னு பாக்குறான். அந்த நரசிம்மா பண்ற இல்லீகல் பிசினஸ்க்கு உன்னோட லேண்ட் பிரச்சனையா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். நீங்க இருக்கிற தைரியத்துல தான் இருக்கேன் சார். வர சார். கிணத்துக்கு வேலை வந்துருச்சு தம்பி. இவன் பேரு கர்ணா. இவன் பிறந்ததும் வாழ்ந்துட்டு இருக்கிறதும் நரசிம்மனுக்காக தான். திட்டம் நரசிம்மனோடது, செயல்படுத்துறது கர்ணாவோட வேலை. மிலிட்டரி, என் பேரு கர்ணா. நான் அந்த கர்ணன் மாதிரி இல்ல, நான் மோசமானவன். இந்த கர்ணாவுக்கு அந்த கர்ண மாதிரி இறக்கம்லாம் கிடையாது. அவன் சொந்தத்துக்காக உயிரை விட்டவன், ஆனா நான் உயிரை எடுக்கிறவன். ஏய், என்ன மிரட்டுறியா? நான் செத்தாலும் சரி, என் ஒரு அடி நிலம் கூட உனக்கு கிடைக்காதுடா. விடுங்கடா, விடுங்கடா. உடம்புல இருந்து உயிர் போச்சுன்னா மறுபடியும் உடம்புக்கு உயிர் வருமாடா? வருமா? நாங்க சொன்ன வார்த்தையும் அப்படிதான். மகாபாரதத்துல குரு வம்சத்தை சேர்ந்தவங்க தான் ராஜா ஆகணும்னு நினைச்ச திருதராஷ்டிர மகாராஜா வம்சத்துக்கு எப்படி சாபம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கும் ஒரு சாபம் இருந்துச்சு.
இவனோட பேரு நரசிம்ம. இந்த ஜங்ஷன்ல அதிகாரம் இல்லாத அதிபதி. தினமும் வேலை இல்லாம புறாவுக்கு எதுக்குடா எற போட்டுட்டு இருக்கேன்னு யோசிக்கிறியா? புறாவுக்காக மனுஷ உடம்புல இருந்து சதைய பிச்சு கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் சிபி சக்கரவர்த்தி இல்ல, நரசிம்ம. அதுக்கு என்ன தேவையோ அதை போட்டாதானே நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்க முடியும். ஆமா சார். நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவன் எப்பவும் நமக்கு பக்கத்திலேயே தான் இருக்கணும். ஆனா ஓட்டு போடுற மக்கள் நம்ம முகம் தெரியாத அளவுக்கு தூரத்துல இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். என்ன விஷயம்னு சொல்லு. எலெக்ஷன் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. பிரச்சாரத்துக்கு நீங்க எப்ப ரெடி ஆகுறீங்க? பிரச்சாரத்துக்கு நான் வந்தே ஆகணும்னு சொல்றியா எம்எல்ஏ? உன்னை ஜெயிக்க வச்சது மக்கள் தானே. நீ போய் பிரச்சாரம் பண்ணா பத்தாத என்ன? இந்த மண்டலத்துக்கு நான் எம்எல்ஏவா இருந்தாலும் இந்த ஊருக்கு பலம் நீங்க தான். இந்த ஜனங்க உங்க ஆளுங்க. யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க சொல்றீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. சரி, அடுத்த வாரம் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிரு. சரி சார், போயிட்டு வரேன். கிணத்துக்கு தீனி போட்டியா? போட்டுட்டேண்ணா. வேற என்ன விஷயம்? அந்த சேட்டு காசு கொடுக்காம ரொம்ப பிரச்சனை பண்றான். சமையல் பண்றதுக்கு உதவாத ஈரக்கட்டைகளை தூக்கி போட்டுறணும். அவனோட சாவுக்கு ஏதாவது காரணம் கிடைக்கும்ல, அப்ப பாத்துக்கலாம். சொந்த தம்பியா இருந்தாலும் தர்மத்தை மீறக்கூடாதுன்னு இருக்கிற தர்ம மாதிரி இவ்வளவு அழகா சரக்க ஊத்திக்கிட்டு இருக்கானே, இவன் தான் ராஜேஷ். சாப்பிட எவ்வளவு வச்சாலும் சலிக்காம சாப்பிடுற பீம மாதிரி ஊத்தி கொடுக்கறவன் இருந்தா பேரல் பேரலா குடிக்கிற இவன் தான் சூர்யா. எவ்வளவு பெரிய அழகியையும் ஈஸியா மயக்கிற நக்குலன் மாதிரி பொண்ணுங்களை கரெக்ட் பண்ற இவன் பேரு சீனு. எல்லை இல்லாத அறிவால எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ற சகாதேவன் மாதிரி இவன் பேரு டோனி அலியாஸ் லொட்டா. பாண்டவர்கள்ல பெரியவன், நம்ம கதையோட நாயகன் அர்ஜுனன். பிரச்சனை அவன்கிட்ட வராத வரைக்கும் உலகமே அழிஞ்சாலும் கண்டுக்க மாட்டான். ஒன்ஸ் ஹி ஸ்டெப் இன், ஆயுதங்களையே அழிக்கிற சவ்ய சாட்சி ஆயிடுவான். என்னடா மாடு குடிக்கிற மாதிரி குடிக்கிற? நீ மட்டும் தானே இல்ல உங்க அப்பனும் இப்படி தானா? ஏய், எங்க அப்பா சரக்கே தொட மாட்டாங்க. ஏன்டா இப்படி குடிக்கிற? நான் எங்க பாட்டி மாதிரி. பாட்டி மாதிரியா? வீட்டுக்கு போனா நானும் என் பாட்டி சேர்ந்து சரக்கு அடிப்போம். உங்க அப்பா ஆம்லெட் போடுவாரா? எதிர்பார்க்கவே இல்லடா. சரி, உங்க அப்பா அடிப்பாரா? எங்க வீட்ல சரக்குன்னா செருப்பால அடிப்பாங்க. பெரிய ராயல் ஃபேமிலி தான். என்னடா ஓன் ஃபண்ட்ஸால வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட் ஃபண்ட்ஸால வாழ்ந்துட்டு இருக்கிற ஃபேமிலிடா நாங்க. சரி நீ சொல்லு, எங்க எல்லாரையும் கேக்குற, உங்க அப்பா குடிப்பாரா? எங்க அப்பனுக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. காலையில வயலுக்கு போய் நாத்து நட்டோமா, நைட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கணுமா தான் இருப்பான் அந்த ஆளு. வேற எதுக்கும் லாய்க்கு இல்ல. சரி, உங்கப்பா? எங்க அப்பா தியானத்துல இருப்பாரு. தியானமா? சாமி விவேகானந்தர் மாதிரி ஃபூ ஃபூம் பாரா? தியானம்னா சாமியாருங்க பண்ற தியானம் இல்ல. குடிகாரங்கள்ல 2 ரகம் இருக்காங்க. ஒருத்தன் குடிச்சிட்டு பிரச்சனை பண்றவன், இன்னொருத்தன் குடிச்சிட்டு தூங்குறவன். எங்க அப்பா 2வது ரகம். அதுக்கு நாங்க வச்ச பேர் தான் தியானம். ஃபிகர் கூட செமையா என்ஜாய் பண்ணலாம்னு பிளான் போட்டு வச்சிருந்தா, பிளான் போய் மூடு போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றீங்களாடா? ஏதோ தியானம்னா சாமியாருன்ட்ட எங்க அப்பா பார்த்தா சாமியார் மாதிரியா இருக்கு. உங்க அப்பனை பார்த்தா எப்படி இருக்கு? டேய், நானே கடுப்புல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற பேசி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு கடுப்பாகுதுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? பாரு, ஓவரா பேசுனேன்னு வை, பொளந்து கட்டிடுவோம் பாத்துக்க. பிரச்சனை எதுக்கு? சில்லுன்னு பால் மாதிரி உட்கார்ந்து பேசுறோம். யாரா அந்த பால்? எவன்டாவன்? ஐயோ, பால் யார் தெரியாதா? உலக போற நிறுத்தினதே பால் தான். அதுவும் ஒரே ஒரு ஃபோன் கால். டேய் பேசாம அமைதியா உட்கார்ந்து குடிங்கடா. யாரோட சொல்ற? இப்ப சொல்லு. என்ன சொல்ல? நான் நீ போய் உட்கார்ந்து குடிப்போ. நான் யார் தெரியுமா? இந்த ஏரியா பைல்வான் ரங்கநாதனுடைய ஒரே தம்பிடா. என்கிட்டே வா. என்னடா? என்ன உன் அடிக்கட்டுமா உன் தம்பி அடிக்கட்டுமா? என்னைய மிரட்டி பாக்குறியா? எந்த தம்பி அடிக்க போற? அவன் என் தம்பிதான், தோ இவன் என் தம்பிதான், அவனும் என் தம்பிதான். யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அண்ணா அப்படின்னு என் கால்ல வந்து விழுவாங்க. இதுல எந்த தம்பி அடிக்க போற? என்ன பல்பு உடைஞ்சிருச்சா? என்னைய அடிச்சல உன்ன. ஏன்டா அப்பளத்துக்குண்ணே. அப்பளத்துக்கு எதுக்குடா 2000 உடஞ்சிருச்சுல. உன்னை உங்கள வரண்டா.
டேய் கொஞ்சம் சிந்தனை மிச்சம் இருக்கு மோதிரத்தையாடா கட்டு வா பைத்தியக்கார பையல. இன்னைக்கு மொத்தமா செத்தீங்கடா. ஆ? ஆ? என்னடா அப்படி பாக்குற? நீயா தானடா என் மேல வந்து விழுந்த. யாரு விழுந்தா என்னன்னா? இப்ப என்னடா பண்ணணும்? டேய் டேய் 3 மீன் துண்டு விழுந்ததுக்கு 3,000 தங்கமாடா. என்னடா வாழ்க்கை இது? அண்ணா என்னங்கண்ணா பில்லுண்ணா. இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்லைங்கண்ணா. ஏய் சார் நம்ம கிளாஸ் ரூம்ல யாரோ குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க சார். யாரா? யாருன்னு தெரியல சார். எழுந்திருக்கடா, எழுந்திருக்க. குடிகாரங்களா? சாரா டேய் டேய் எழுந்துரு. எந்திரிக்கடா, குடிகார பசங்களா? தூங்குறதுக்கு காலேஜ் தான் கிடைச்சதா? என்ன சார் இவ்வளவு காலங்காலத்துல வந்திருக்கீங்க? ஓ லஞ்சம் காசை கொடுக்க வந்தீங்களா? சார் எவ்வளவு பொறுப்பா இருக்காருன்னு பாத்தீங்களா? லஞ்சம் காசை காலையிலேயே கொடுக்க வந்துட்டாரு. காசு கொடுக்க இன்னும் டைம் இருக்குல்ல தம்பி. ராத்திரி நீங்க நல்லா டயர்ட் ஆகி கிளாஸ் ரூம்லயே தூங்கிட்டீங்க. போய் ஹாஸ்டல்ல தூங்கலாம்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆனா அங்க ஃபேன் ஒழுங்கா சுத்த மாட்டேங்குதே. டேய் இவங்க யாருன்னு நினைச்சுக்கடா? நம்ம காலேஜோட முக்கியமான தூண்கள். இவங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் சீனியர் தான். நீங்க காலேஜ் விட்டு போனாலும், நான் ரிட்டையர்ட் ஆனாலும் இவங்க மட்டும் போக மாட்டாங்க. இந்த காலேஜ் இவங்களோட சொத்துடா. இதையெல்லாம் கண்டுக்காம போய் படிங்கடா. போங்க. ம் 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 ம். போங்கடா போங்க. என்ன சாரு 5 நாள்ல காசு கொடுக்கலனா என்ன ஆகும்னு தெரியும்ல? எனக்கு தெரியும்டா. நீங்க போய் ரிலாக்ஸ் ஆகுங்க. தெரிஞ்சா சரி. பரவாயில்ல, அறிவு இருக்கு. என்னடா என்னடா நடக்குதுங்க? இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டேவா. ஏய் ஏய் என்னடா இங்க ஒரே சத்தமா இருக்கு? இந்த ஹக்கிங் ஷேக் ஹேண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா கோவம் வருதுடா. டேய் இந்த வருஷம் அவங்க மறக்க முடியாத மாதிரி இந்த வருஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஏதாவது சொல்லணும்டா. எதுக்கு சொல்லிக்கிட்டு? ஏய் தள்ளுங்கடா. அடியே காட்டிடுவோம். வாங்க. ஏய் போடா அந்த பக்கம். டேய் வேற எங்கேயாச்சும் போய் படி போ. போடா. போடா. வா. இவங்களோட மூஞ்சிலாம் பார்த்தா நம்மள மாதிரி எங்கேயும் செட்டில் ஆயிடுவானுங்க போல வாடா இருக்கு. அண்ணா. து. ம். ம். அந்த பொண்ணு என்ன மச்சான் திரும்பவே மாட்டேங்கிறா. நான் வேணா பாக்குறேன், பாக்குறியா? ஏய் போட்டண்ணா. ஏய் வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன்டா. ஏய் இங்க வாங்க. சார் பக்கத்துல லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குன்னு தெரியும்ல? தெரியும் சார். அவங்க காய வச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ட்ரெஸ்ஸா? புரிஞ்சுதா? புரியுது சார். நாங்களா சார்? நீங்க தான்டா. கொண்டு வாங்கடாண்ணா. சரிங்க சார். ஏய் வாங்க. வாடா. சரி போங்கடா. ஏய் ஆ முக்கியமா அத மறந்துடாதண்ணா. எது சார்? அட்டாண்டா அண்டர்வேர். ஆ என்னடா இதுல அண்டர் வேற இல்ல? டேய் இப்போ என்ன பண்ணலாம்டா? ஒரு நிமிஷம்டா. எங்க போனா இவன்? டேய் என் அண்டர்வேர் தோச்சு 1 வாரம் ஆகுதுடா. நான் தடிக்க போகுது. டேய் எந்த தோச்சு 1 மாசம் ஆகுதுடா. அந்த குடியாரங்களுக்கு தெரியவா போகுது. வா அதை சரி, கொண்டு சரி, போய் வா, போலாம். ஏய் இப்படி எடுத்துட்டு வா. இதோ வரேன் சார். டேய் எல்லாத்தையும் நீயே வச்சுப்பியா? இந்த அப்படி. இதே நான் போட்டுக்கிறது. ஆ? அதை கொடு. ஏய் நான் இத தர மாட்டேன். இதான் எனக்கு முக்கியமே. போடா. கொடு. ஏய் என்ன? அப்ப இத வச்சுக்கவா. அது எங்களுது இல்ல. உங்கதுலண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸுதா? யாருதான் தான் என்ன நல்லா இருக்கு. பார்த்தா தெரியலையா? அது பாய்ஸோடது. ஆம்பளான்றவருமா போறீங்க? உங்க கேங்ல ஏண்டி இப்படி இருக்கீங்க? மானம் போச்சா? டேய் போடா போயிடலாம். ஏய் யாருடா அது? அந்த சின்ன ஓட்டை இருக்கிறது என்னோடது சார். சார் நிறைய ஓட்டை இருக்குல்ல சார்? அது எந்த சார்? ஏய் ஏய் மகன ஊரா. ஏய் இல்லடா. ஏய் இல்லடா. நிக்காதடா. போயிடு. சார் என்ன விட்டுருங்க சார். உங்க காசை நான் திரும்ப கொடுத்துருவேன் சார். சார்
என்ன விட்டுருங்க சார். கண்டிப்பா உங்க பணத்தை திரும்ப கொடுத்துறேன் சார். பாரதத்துல சிசுபால் 99 தப்பு பண்ணதும் நிறுத்துறதுக்கு நான் ஒன்னும் கிருஷ்ணன் கிடையாது, நரசிம்ம. கலியுக நரசிம்ம. அண்ணா, அந்த சேட்டு கடை மூடிட்டு ஓடிட்டானே. இந்த மாடு புலியோட கதை தெரியும்ல? தெரியும்ண்ணே. மாடு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னதும் புலி அனுப்பி வச்சது. அது அந்த காலம், இது நம்ம காலம். போய் அவனை கிணத்துல தூக்கி போடு. வணக்கம் சார். வணக்கம், உட்கார். என்ன குப்புசாமி? ஐயா, இன்னும் பென்ஷன் வரல ஐயா. உன்னோட எம்எல்ஏவோட பேரை சொல்ல வேண்டியதானே? எம்எல்ஏ பேரு சொன்னாலும் கொடுக்கல. விஆர்ஓக்கு ஃபோன் அடி. என்ன விஆர்ஓ? சார், குப்புசாமிக்கு இன்னும் பென்ஷன் கொடுக்கலையாமே, என்ன விஷயம்? சார், நீங்க தானே சார் கொடுக்க வேணாம்னு சொன்னீங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்காக பகலா கஷ்டப்பட்டு இருக்கான். அவனோட செருப்பு தேயிற அளவுக்கு சுத்த வச்சா எப்படி? நான் சொல்றதை கேளு. பென்ஷனை சாங்ஷன் பண்ண. பண்ணிடுறேன் சார். குப்புசாமி ஐயா, போய் பென்ஷனை வாங்கிக்க போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன எம்எல்ஏ இங்க வந்திருக்க? பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க எந்த நேரம் நல்லா இருக்குன்னு போய் ஐயா கிட்ட கேட்டுட்டு வா. அப்படியே செய்றேன் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உட்காருங்க. ஏன்டா டேய், ப்ரொஃபசருக்கு குட் மார்னிங் சொல்ற பழக்கம் கூட உங்களுக்கு இல்லையா? திரும்ப திரும்ப குட் மார்னிங் சொல்லி சொல்லி எங்களுக்கு போர் அடிக்குது. கேட்டு கேட்டு உங்களுக்கு போர் அடிக்குது. டேய், இதே காலேஜ்ல ஸ்டூடெண்ட் ஆகிருந்து ப்ரொஃபசர் ஆயிருக்கேன்டானா. இதே கிளாஸ் ரூம்ல இதே பெஞ்சில் உங்களை பார்த்துட்டு இருக்கனே, எனக்கு போர் அடிக்காது? ஏன் சார் அடிக்க போகுது? எஜுகேஷன் இஸ் டிவைன். படிக்க படிக்க படிச்சுட்டே இருக்கணும்னு தோணணும். ஓஹோ, தெரியாம தான் கேக்குறேன். என்ன புடுங்கலான்னு ஒரே காலேஜ்ல இவ்வளவு வருஷமா படிச்சிட்டு இருக்கீங்க? அர்ஜுன் எனும் நான் இந்த மாநிலத்தோட முதலமைச்சரா? சீனு என்னும் நான் இந்த மாநிலத்தோட ஹோம் மினிஸ்டரா? லொட்டா சிச்சி. டோனி எனும் நான் கல்வித்துறை அமைச்சரா? ஹரிஷ் என்னும் நான் சுகாதாரத்துறை அமைச்சரா? ராஜேஷ் எனும் நான் மாநில ஃபைனான்ஸ் துறை அமைச்சரா? மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். அப்படி ஆகலான்னு நினைக்கிறோம் சார். சைலன்ஸ். 1ஆம் கிளாஸ் படிச்சவங்களே எம்எல்ஏ எம்பின்னு ஆயிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்ச நீங்க சிஎம் மினிஸ்டர் ஆகிறதுல தப்பே இல்லடா. தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த காலேஜ்ல நீங்க இருந்தீங்க, இவங்களும் சிஎம் பிஎம்னு ஆகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. போங்கடா போங்கடா. டேய், கிளாஸ் வாங்கடா டேய். பெல் அடிச்சிருச்சு, நீங்களும் கிளம்புங்க. எல்லாம் தலையெழுத்து. ஐஸ்கிரீம் நல்லா போதும், இருக்கா? நிறுத்துடா. ரொம்ப நல்லா இருக்கு. சீக்கிரம் சாப்பிடுறீ, வீட்டுக்கு சரி. போகணும். டேய், டேய், என்னடா இது? என்னாச்சு? அங்க பாரு, அங்க பார்த்து தான் அமுக்கியிருக்கான். டேய், தம்பிய கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. காலேஜ்ல இருக்கும்போது ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லனா அறுத்து காக்காய்க்கு போட்டுருவேன். ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்றா. என்ன இது? என்ன இது? என்ன பார்த்து கத்துக்க. ஐயோ, நீங்களாம் ஜென்டில்மேனா? அப்ப நான் என்ன மென்டல்மேனா? பொண்ணுங்களுக்குலாம் என்ன மாதிரி பொறுக்கிங்களை தாண்டா பிடிக்கும். இப்ப பாரு அவளுங்களை எப்படி கரெக்ட் பண்றேன்னு. இத புடி. போறான் பாரு. அப்பா என்ன பண்றான்னு பாப்போம். ஏ ரம்யா, அங்க பரடி கூப்பிடுறாங்க. ஹாய். ஹாய். உனக்கு என்ன தெரியுமா? தெரியும். தெரியுமா? சீனு, ராஜேஷ், ஹரிஷ், அர்ஜுன், டோனி அலியாஸ் லொட்டா. அலியாஸ் லொட்டா. ஐயோ, எங்க எல்லாரும் தெரியுமா உனக்கு? எப்படி? என்ன தெரியலையா அங்கிள்? நான் தான் ரம்யா, சௌமியாவோட சிஸ்டர். சௌமியா அந்த கிளிமோக்கு பொண்ணுடா.
சின்ன வயசுல எங்க அக்காவை கரெக்ட் பண்றதுக்காக சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களே ஞாபகம் இல்லையா அங்கிள்? அப்போ குடுமி போட்டுக்கிட்டு நல்லா புசு புசுன்னு டெடி பேர் மாதிரி இருப்பியே. நீதானா அது? நீங்க எல்லாரும் இருக்கிற தைரியத்துல தான் அங்கிள் எங்க அக்கா இந்த காலேஜ்லயே என்னை சேர்த்து விட்டா. ஏய், இன்னொரு வாட்டி அங்கிள்னு சொன்னா உன் குடுமியை அறுத்து போட்டுருவேன். அக்கா என்ன சொக்கா என்ன, சீனியர்ஸ் நாங்க. கால் மீ சார். ஓ வா, மூடையே கெடுத்து விட்டுட்டோம். உன்னால அவ எங்க அங்கிள் சொல்லிட்டு போறா. சினோ அங்கிள் ஐஸ்கிரீம்க்கு காசு கொடுத்துருங்க. இறங்குடா, இந்த காலேஜ் தான். சார்ண்ணா, என்னடா காலேஜ் கூட்டிட்டு வந்திருக்க? அந்த பசங்க இங்கதான் படிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை காலேஜ் பசங்க கிட்ட அடி வாங்கினியா? அண்ணா ஒரு வாட்டி அவனுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் பேசுனா. என்னடா பார்க்க சொல்ற? அவனுக்கு வரானுங்க, போய் கூட்டு வர. ஓ, என்னடா தம்பி, உன் தம்பி எப்படி இருக்கான்? கொஞ்சம் ஹாஸ்பிடல் போக வேண்டியது இருக்கு. அப்புறம் எங்க வந்த? எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கேன், வாங்கடா. என்ன அவனுக்கு ரெடி வேணுமாமா? பாத்துக்கலாம். போடுவீங்க அண்ணா. இவனுக்கு தானே அது? என்னடா எதுக்குடா என் தம்பி அடிச்ச? நான் உன் தம்பி ஒன்னும் அடிக்கலையே, அவன் தம்பி தானே அடிச்சேன். நான் நிறைய தான் கேக்குறேன். தம்பியா எதுக்குடா அடிச்ச? நானும் அதேதான் சொல்றேன். நான் உன் தம்பி அடிக்கல, அவன் தம்பி தான் அடிச்சேன். ஏய், கன்ஃபியூஸ் பண்ணாத. நான் ஒன்னும் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணல, நான் அவனுடைய தம்பியை தான் அடிச்சேன். என்னடா இது, உன் தம்பி அடிச்சா என்ன ஏன்டா கூட்டு வந்த? ஆமாண்ணே, என் தம்பி அடிச்சதால தான் கூட்டிட்டு வந்தேன். உன் தம்பி அடிச்சா என்ன ஏன்டா கூட்டு வந்த? அவன் சொல்ற தம்பி வேறண்ணா. வேற எந்த தம்பியாடா அவன் சொல்றான்? என்னண்ணா யாருன்னு கேக்குறேன். தம்பினா ஏன் தம்பினா? ஓ அப்படியா? இவன் தம்பியா ஏன்டா அடிச்ச? ஆமா அடிச்சேன், அடிப்பேன், திரும்பவும் அடிப்பேன். சொல்லு, இப்போ உன் தம்பி அடிக்கணுமா இல்ல ஒன்னு அடிக்கணுமா? ஏன் முன்னாடி என் தம்பி அடிப்பியா? ஆல்ரெடி பஞ்சர் ஆகி கிடக்கு, விட்டுருங்க. ஆயா மூடுறா, நீ ஆடுறா. அண்ணா நீ ஏன் கேட்ட அண்ணா கேட்டியா? இப்ப போச்சா? எனக்காச்சும் பஞ்சதாச்சு, உனக்கு டியூபே வெடிச்சிச்சு. தம்பி தம்பின்னு சொன்னது இந்த தம்பியாடா? இதத்தான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கணும்ல? அண்ணா நீயும் உன் தம்பிய பத்திரமா இருக்கணும்னா அவங்க உங்க தம்பி அவங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். வா. எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமாடா? வாயா. உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன்டா. இது மேல வாங்க முடியாது, வாங்கடா போயிடலாம். டேய் ஓடுங்கடா. யோ வாயா, யோ சீக்கிரம் வா. இதுக்கு போயிடலாம், வாயா. நில்றா. டேய் அங்கேயே நில்லு சொல்லிட்டேன். நீ தேவையில்லாம இதெல்லாம் ஏய், என்ன பண்ற? வசீகரம் பண்ற கண்ணு, அழகான அம்சங்கள், கண்ணை இமைக்க முடியாத அளவுக்கு அழகு. சுபத்ரா அழக பார்த்து அர்ஜுனன் எப்படி வசியமானானோ, இந்த அர்ஜுனும் முதல் பார்வையிலேயே ஜோதிக்காக விழுந்துட்டான். காதல்ல. டேய் அட்ரா அவன. ஏய் இத பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. அம்மா ஓடுறா. அவ்வளவு சீக்கிரம் டேய் மச்சான், என்னடா அப்படி பண்றீங்க? நீ அடிக்குறா, அவன் அடிக்குறா, இவன் அடிக்குறா. மனசாட்சி இல்லடா உங்களுக்கு? ஓடுறா. ஏய் வாடா. அட என்னடா இவங்கள பார்த்து பயந்து இப்படி போய் உட்கார்ந்திருக்க? எழுதுறே. ஏய் என்னாச்சுடா? எல்லா வாட்டியும் நீதான் எல்லாரையும் சுத்தி சுத்தி அடிப்ப, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? என்னடா இவன்? மொத்தமா முடிஞ்சிருச்சுடா. என்ன இட்லி முடிஞ்சிருச்சா? இப்ப தாண்டா முடிச்சிருக்கு. என்னது முழிச்சிருக்கு? மனசுடா. மனசா? இந்த பொறுக்கிங்களுக்கு வேற வேலையே இல்ல போல இருக்க. படக்கூடாத இடத்துல பட்டுருச்சுடா. இங்கடா. ஓ அங்கயா? சிச்சி, டேய் இழுத்துட்டு போங்கடா அவன. போங்கடா. நில்லுங்கடா. போடா. போய் பேரை கேட்டுட்டு வரேன். என்னது? சரி போய் கேட்டு வா போ. வாட் ஐ நேம்? ஓ நோ இங்கிலீஷ். உன் பேர் என்ன? டெல் மீ யார். என்னடி பிரச்சனைங்க? ஒண்ணு இல்லம்மா. ஆன்ட்டி யுவர் குவார்ட்டர்? ஓ நோ இங்கிலீஷ். உங்க பொண்ணா? ஆமா தம்பி, என்னாச்சு? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு ஆன்ட்டி. அம்மா வா போலாம். சார் இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, வாங்க போலாம். வா. பேசி மானத்தையே வாங்குறேன். போடா. ஏய் தெரியல என்ன டேய், பாப்பா. எந்திரிங்க. சீக்கிரம் போடா.
போய் லைன்ல நில்லுங்கடா. சொன்னது கேட்கலையா? ஏய் எட்ரா இதை. சொல்றத கேளுங்க ஒழுங்கா. டேய் இப்படி வா. டேய் போடா. என்ன பேருடா உனக்கு? ரவி இவனுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 10,000 வந்திருக்கு சார். லொட்டா 10க்கு 10 எவ்வளோடா? 10க்கு 10ன்னா 1000 ரூபாய். கொடுத்துரு. அதை இப்படி குடுறா, நான் எண்ணிக்கிறேன். சரி சரியா போச்சு போ. நெக்ஸ்ட். வா வா வா. கையை கட்டுறா. என்ன பேரு? ராமு சார். இவனுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 8,000 வந்திருக்கு சார். 8000க்கு எவ்வளோடா? 1000 ரூபாய். இது என்ன சார் 8000க்கு 5% 4000 ரூபா தானே சார்? ஏய் எனக்கே கணக்கு சொல்லி தெரியா? அடி வாங்க போற பாரு. என்ன முறைக்கிறான்? குடு குடு. சார் இன்னும் எனக்கு மணி ஆர்டர் வரல, நான் கிளம்புறேன். போ போ. பக்கோடா, முதல்ல உன் பேரை சொல்றா. வந்துச்சா இல்லைன்னு நான் சொல்றேன். லிங்கம் சார். எவ்வளோ வார்டன்? சார் இவனுக்கு 15,000 வந்திருக்கு சார். ஆனா தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி விட்டுருங்கண்ணா. லொட்டா, இவன் பொய் சொன்னதுக்கு யமலோகத்துல என்ன தண்டனை கொடுப்பாங்கடா? கங்காலத்துல பொங்காலம். அப்படின்னா என்னடா? ஒண்ணும் இல்ல, ட்ரெஸ்ஸை கட்டிட்டு செவர்ல சாஞ்சிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். அண்ணா வேணாண்ணா. ட்ரெஸ் இல்லாமலாம் இவனை பார்க்க முடியாது. அண்டர்வேர் போட்டு உட்காரு போ. அண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. போடாங்கிற. நெக்ஸ்ட். லொட்டா, கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்துட்டு மேலே செட் பண்றா. சரி. உட்காருங்கடா. எடு எடு. கலெக்ஷன் எவ்வளோடா? மொத்தமே 23,000 வந்துச்சு. கலெக்ஷன் கம்மியாயிட்டே போகுதுடா. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். ஆமாடா. டேய் நெக்ஸ்ட் நாம பிரின்சிபல் ரூம்ல உட்காந்துக்கலாம்டா. அங்கதான் ஏசி இருக்கும், சில்லுன்னு உட்காரலாம் ஜாலியா. அப்பதான் செம்ம தூங்க முடியும். கீதாஞ்சலி படத்துல நாகார்ஜுனா கருப்பு கவுன் போட்டுட்டு காலேஜ்ல பட்டம் வாங்குற மாதிரி எனக்கும் மேடையில வாங்கணும்னு ஆசையா இருக்கடா மச்சான். ஏய் அவ்வளவுதானே. முதல்ல சொல்லியிருந்தா ஃபாத்திமா கிட்ட சொல்லி தச்சு எடுத்துட்டு வந்திருப்பல்ல. அவன் சொல்றது புர்காவை பத்தி இல்லடா. படிச்சு பாஸ் பண்ணா கவுன் ஒன்று கொடுப்பாங்க, அதை பத்தி. டேய் அவன் கனவை நிறைவேற்றலாம்டா. டேய் வாங்கினாலோ இல்லனா கொள்ளையடிச்சு வந்தாலும் அந்த கனவெல்லாம் நிறைவேறாது. கஷ்டப்பட்டு படிக்கணும், பாஸ் ஆகணும், அப்போதான் கொடுப்பான். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. மூடிட்டு குடி, ஒழுங்கா குடுறா. என் மனசு ஃபுல்லா அந்த கவுன் நினைப்புதான் மச்சான் இருக்கு. இப்போதைக்கு உன் மனசு ஃபுல்லா சரக்குள்ளதான் இருக்கணும். $30,000 கொடுத்து செமையான பெட்டு வாங்கி வச்சிருக்க. நீ வந்தனா பெட்டை விரிச்சல்லாம். வா, நீயா வரியா இல்ல நான் தூக்கிட்டு போகவா? என்னை பத்தி தெரியும்ல, அடுத்த தடவை விட மாட்டேன். ஏய் இவ்ளோ காலையில எங்கடா கிளம்புற? பசிக்குது மச்சான், ஹோட்டல் போயிட்டு வரேன். ராத்திரில இருந்து எங்களுக்கும் பசிக்குது, இரு நாங்களும் வரோம். ஏய் வாய் மூடிட்டு ஹாஸ்டல்ல தின்னுங்கடா. ஏய் எந்திரிங்கடா. டேய் அவனோட பசி வேற, உங்க பசி வேறடா. சரி உன் பசி திந்துச்சா இல்லையா? என் ஆளு கூடனா டூயட் பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா, தூங்க விடுங்க. ஏன் ஆள பார்க்க போறேன், பார்த்து செய்தி பேச போறேன். அவ கண்ணுக்குள்ள என்ன தைக்க போறேன் நானே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அட்டடா, இவளை பார்க்கணும் கிளம்பிட்டு இருந்தா இவளே எதிரில் வந்துட்டா. டேய் அர்ஜுன், உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குடா. போயிட்டு வா. என்ன இது? சரி பின்னாடியே போவோம். டிஃபன் சார். ஜோதி இங்க வைமா, நான் பாத்துக்கிறேம்மா. பரவாயில்ல சார். இவளுடைய டிஃபனுக்கு ஃபேன்ஸ் பயங்கரமா இருக்காங்களே. டேய் இங்க என்ன பண்ற? நான் இங்க ஸ்டூடெண்ட்மா. ஸ்டூடெண்ட்னு சொன்னா கொன்னுடுவேன். நீ எல்லாம் ஸ்டூடெண்டா? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அப்படி தெரியல. அதுக்குள்ள அவ்வளோ ஆங்கிள் பாத்துட்டியா என்ன? ஏச்சி, என் வண்டி விட்டு இறங்க. உந்து எந்தன்னு ஏன் பிரிச்சு பேசுற? உட்காரு, நானும் ஹோட்டலுக்கு வரேன்.
வந்து என்னடா பண்ணுவ? தோசைக்கல்ல வந்து தோசை போடுவியா? ஆமா. இறங்கு. இறங்கலனா அறுத்து பஜ்ஜி போட்டுருவேன். தல்லே. ஆஹா. ஏய், ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்கா இருந்தாலும் என் கையால தான் உனக்கு தோசை போட்டு கொடுப்பேன். ஏய், முதல்ல அந்த நோட்ல 4 பிளேட் இட்லி 4 பிளேட் தோசைன்னு எழுதி காட்டு. வந்துட்டான். சரி சரி, எப்படி இருந்தாலும் எழுத போறது நான் தானே. டேய் 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 பக்கடா வா இப்படி. டேய் மச்சான் வா வா எப்படி இருக்க? வா இருக்கியா? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து? வாடா வாடா. உட்கார தள்ளுடா. உட்கார நீ உட்கார. ஐடா அதங்க குடுறா. மச்சான் காசுடா. டேய் லொட்டா, காசு கொடு. குடுக்குறேன். இந்தா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. வைடா வைடா இங்க வைடா. என்னடா 15 தான் இருக்கு? அதான் சொன்னலடா, கமிஷன் அடிச்சிட்டு தான் கொடுக்க முடியும்னு. கஷ்டப்பட்டு வேலை செய்யறது நானு, கமிஷன் இவனுங்களுக்கா? டேய், உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குதுடா. என்னதுடா? நான் மாசம் பூரா கஷ்டப்பட்டு ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு போய் ஆபீஸ்ல மேனேஜரை காக்கா பிடிச்சு ஓட்டி கீட்டின்னு பண்ணி மாசத்துக்கு 30,000 தான் சம்பாதிக்கிறேன். அதுலயும் அந்த செலவு இந்த செலவுன்னு போய் மாசம் கடன் தாண்டா ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னடானா வேலை வெட்டி எதுக்கும் போகாம இன்னும் அதே காலேஜ் தான் படிக்கிறீங்க, தினமும் சரக்கு அடிக்கிறீங்க, கேட்டவனுக்கு கடன் கொடுக்குறீங்க, கேட்க வரவன் வாய உடைக்கிறீங்க. டேய், நீங்க அப்ப எப்படி இருந்தீங்களோ இப்பவும் அப்படியே தாண்டா இருக்கீங்க. அதான்டா எனக்கு புரிய மாட்டேங்குது. டேய், உன் சம்பளம் எவ்வளோடா? 30,000. வர சம்பளத்துல பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் கட் ஆகி மிச்ச காசுல வீட்டு ரெண்ட், கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, உப்பு, பருப்பு இது எல்லாத்துக்குமே டாக்ஸ் கட்டி உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாரும் எங்களை மாதிரி ஆளுங்களை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்கடா. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுனால எங்களுக்கு ஹாஸ்டல் ரெண்ட்டும் இல்ல, காலேஜ் ஃபீஸும் இல்ல, டைமுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துடும், மாசம் வேலை இல்லைன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் வருது. அது மட்டும் இல்லடா, ஊர்ல அம்மா அப்பாக்கு ஒரு வீடு, ரேஷன்ல அரிசியும் பருப்பும் ஃப்ரீயா வருது. வேற ஏதாச்சும் வாங்கணும்னா முதியோர்களுடைய பென்ஷன், அதான் வயசானவங்களுக்கு கொடுக்கற பென்ஷன். நடுவுல அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம், புதுசா கவர்மெண்ட் கொடுக்கற ஸ்கீம்ல இருந்து வருஷத்துக்கு 20,000ல இருந்து 50,000 வரைக்கும் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கவர்மெண்ட் எலெக்ஷன், பை எலெக்ஷன். ஆதாயத்துக்கு மிஞ்சின செலவு உங்களுக்கு இருக்குன்னா ஆதாயத்தோட செலவு பண்ற அவசியமே இல்லாம கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் எங்களுக்கு வருது. இப்பதான்டா எனக்கு புரியுது. எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம், ஆனா உங்களை மாதிரி ஆளுகளை இந்த பார்ட்டிங்க வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பு உங்களெல்லாம். ஏய், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே தான் தர்ணா கிர்னா பண்ண இருக்கிற வேலையும் போயிடும். நல்லா எப்படி உருப்படுறீங்க நானும் பாக்குறேன். போடா போடா, எங்கெல்லாம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. பில்லு கொண்டு வாடா. ஏய், 6 பேர் 4 ஃபுல்லு குடிச்சிருக்கோம்டா. வழக்கமா ஒரு ஃபுல்ல தாண்டா 6 பேர் குடிப்போம். இன்னைக்கு 6 பேர் 4 ஃபுல்லு குடிச்சிருக்கோம். நமக்கு எனர்ஜி அதிகமாயிடுச்சு, சரக்குல போதை கம்மி ஆயிடுச்சு. நம்மளோட ரேஞ்சுக்கு இந்த போதை கம்மி. இத பாரு, இந்த முறை இந்த சூரியப்பேட்டை எலெக்ஷன் டிக்கெட் உன்னோடதுதான். என்ன நம்பு, இது என்னோட வாக்கு. சார், போன 2 எலெக்ஷனா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நரசிம்மாவை சப்போர்ட் பண்றவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. இந்த முறை அந்த நரசிம்மனே ரேஸ்ல இருக்கான் சார். இந்த பாரு ஹர்ஷவர்தா, அந்த வம்சத்துக்கு இருக்கிற சாபத்தை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அதனால தான் தெரியுமா சொல்றேன், நீ போய் எல்லா ஏற்பாடையும் கவனி போ. இந்த முறை நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம். போயிட்டு வரேன் சார். போயிட்டு வா. நம்ம கட்சி ஆபீஸ்ல இருந்து இப்போதான் போன் வந்தது. இந்த தடவை நம்ம கட்சியில இருந்து சீட்டு அந்த ஆறுமுகத்துக்கு தான் கொடுக்க போறாங்களா? அண்ணா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை முடிச்சு விட்டுறேன். வேண்டாம் தம்பி, பண்ண தப்பையே திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. 60 வருஷம், 3 தலைமுறை, ஒரே கனவு. 2 தலைமுறைங்க அந்த கனவை நிறைவேற்றாமையே செத்து போயிட்டாங்க. எதிர்கட்சி தொண்டை ஒருத்தன் கல்லை எரிஞ்சான்னு கோபத்துல எல்லார் முன்னாடியும் அவனோட தலைய வெட்டிட்டாரு என் தாத்தா. வீட்டு வேலைக்காரன் தெரியாம அவரோட செருப்பை போட்டுட்டான்னு அவன் தலித்துன்னு கூட பார்க்காம அவன் தோலை உரிச்சு எங்க அப்பா கொன்னுட்டாரு. தலித்த கொன்னதால அவருக்கு ஹைகோர்ட் தண்டனை கொடுத்துருச்சு. ஹை கமாண்ட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுச்சு. அதை கேட்டதும் எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு. ரெடி, என்னாச்சு ரெடி? ரெடி நரசிம்மா, அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா. அப்பா என்னாச்சு? ரெடி, எம்எல்ஏ ஆகணுன்ற என்னோட கனவாவே போயிடுச்சு. உங்க தாத்தா பண்ண தப்ப நான் பண்ண தப்ப நீயும் பண்ணிடாத. நம்ம கையில இருக்கிற கத்திய பார்த்து
மக்கள் பயப்படுறது வெற்றி கிடையாது. ராஜ்யம் நம்ம கைக்குள்ள இருக்கணும். அப்பதான் அரசியல்ல ராஜ பதவிகள் கிடைக்கும். உங்க தாத்தாவோட சிலையவை நீ எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் உன் தாத்தாவோட சிலைக்கு அபிஷேகம் பண்ணுப்பா. அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும். இப்ப என்ன புதைச்சிடு. அப்பா 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 அப்ப எனக்கு 15 வயசு. அன்னைக்கு தான் நான் முடிவெடுத்தேன். அப்பா 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 தேர்தலுங்கிறது குருக்ஷேத்திர மாதிரி தான் தம்பி. எங்க தாத்தா அப்பாவோட ஆசைய நான் நிறைவேற்றுறேன். எந்த மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுமோ அந்த எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து நரசிம்மனுக்கு தான் பார்ட்டி டிக்கெட் கொடுக்கணும்னு சொல்ல வைக்கிறேன். இந்த ஹாஸ்டலுக்கு என்னடா? டேய் சின்னு, நல்லா தானே உன் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா பாரு. இதான் நீ படிச்ச காலேஜா? ஆமாங்க. என் ஆளை பார்த்து எவ்வளவு நாளாவது. போய் பேசு. போதும்டா. அசு போ போ அசு ஹாய் அஸ்வினி. ஹாய் சீனு, எப்படி இருக்க? என்னத்த சொல்றது, ஏதோ இருக்கேன். யார் இவன்? என் ஃப்ரெண்டுங்க சீனு. இவர் என் ஹஸ்பண்ட், என் ஓ பசங்க. நம்ம குழந்தைங்களா? ஆ? நம்ம குழந்தைங்க கிடையாது, என் குழந்தைங்க. ஓ ப்ரொடக்ஷன் செம்ம ஃபாஸ்டா இருக்கு. அதெல்லாம் நாங்க கரெக்டா இருப்போம். தெரியுது தெரியுது. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்டூடெண்ட். என் கேள்வி உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிறதுல நான் இவர்தான் அம்மா கூட எக்ஸ்பர்ட். படிச்ச uncle. ஆனா என்ன சார் நீங்க யாருக்கா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்றதுல நான் எக்ஸ்பர்ட். நீ ஸ்டூடெண்டா இல்ல லெக்சரரா? ஐ அம் ஸ்டூடெண்ட். இவன் உன் கிளாஸ்மேட் தானே? ஆமாங்க. நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஆமாங்க. ஆனா இவன் ஸ்டூடெண்ட்னு சொல்றான். ஆமாவை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டியா? ஆமாங்க. வாய மூடு. சார் அஸ்வினி முன்னாடி திட்டாதீங்க சார். என் பொண்டாட்டியே நான் திட்டுவேன், உனக்கு என்னடா? கூல் கூல் சார், எல்லாத்தையும் நான் கிளியரா சொல்றேன். அதோ அங்க கொஞ்சம் பாருங்க. ஹாய் 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 அவங்க நானு அஸ்வினிலாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஆஹா. இந்த காலேஜ்ல நீ ஒருத்த மட்டும் தான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நினைச்சிட்டு இருக்க. இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கும் போலயே. என்னடா இன்ஜினியரிங் பாஸ் ஆகுற ஐடியா இல்லையா? இல்ல சார். எப்படி ஆவீங்க? நீங்க தான் படிக்கிறதுக்காக காலேஜ் வரலையே, டைம் பாஸ் பண்றதுக்காக தானே காலேஜ் வரீங்க. வாவ், நிஜமாவே புரிஞ்சுக்கிறதுல நீங்க ரொம்ப கிரேட் சார். பின்ன அஸ்வினி, சீனு, உன்னை அப்படியா? இப்ப பாக்கும்போது எனக்கு அப்படியே பழைய ஆமா, நினைவுகள் எல்லாம் சீனு. ஞாபகம் வருது அஸ்வினி. ஐயோ, அடச்சி போங்க அந்த பக்கம். என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு அவன் கூட எங்கடி கனவுல போயிட்டு இருக்க? கொன்றும் உன்னை. ஏண்டா பக்கத்துல ஹஸ்பண்ட் இருக்கானே, டீசென்ட்டா பிஹேவ் பண்ணணும்னு தோணுதா உனக்கு? முதல்ல எனக்கு ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு வைஃப் ஆயிருக்கா. ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? ரெண்டுத்துலயும் ஃப்ரெண்ட் இருக்குல்ல. இதெல்லாம் ரொம்ப தெளிவா தான் ஆமா பேசுற. சார், சின்ன வயசுல இந்த தெளிவு படிப்புல இருந்தா நல்லா இருக்கும். அறிவு கட்டவன். ஏய் பாடி. பிரதர், அஸ்வினியை நல்லா பாத்துக்கோங்க. உன்னை ஏன் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். தெரியுது சார். ஓவரா இரிட்டேட் பண்ணாத, ஓகே சார். சைக்கோ ஆயிடுவேன். ஓகே சார். ஏறி உட்காரு. அஸ்வினி, வண்டியில ஏறு. ஏய் ஏறு. இந்த மாதிரி இந்த வெட்டி பக்கம் பசங்க போங்க இங்க தான் சார். இருப்பானுங்க போல இருக்கு. அசு, டேய் பொண்டாட்டி நல்லா பாத்துக்கடா. நீதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அவரு இப்படி மாத்திட்ட. டேய் என் கூட பேசியாம அப்படி ஆயிட்டான்டா. அவனை விட நீ நல்லா இருக்கடா. பெட் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல. உன் வீட்ல போடவா இல்ல என் வீட்ல போடவா? ஏய், பேசிக்கிட்டே இருக்கேன், கிளம்புற. உனக்கு ஒரு வாரம் டைம், அதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன். ஹோல்ட் ஆன். செல்லம், உன் பேர் என்னன்னு சொல்லாமே. டேய், என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? என் பின்னாடி சுத்தி உன் டைம் வேஸ்ட் பண்ணாத, என் டைம் வேஸ்ட் பண்ணாத. தள்ளு. டேய் டேய் டேய், என்னடா போறா அவ? உன்னை கரெக்ட் பண்றதை தவிர எனக்கு வேற வேலை எதுவும் இல்ல. செல்லம், ஏய் நில்லு. ஹேய், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இப்பதான் பாடி முடிச்சான். அடுத்த வேலை உன்னை கரெக்ட் பண்றது மட்டும்தான் செல்லம். ஒரே ஒரு தடவை மட்டும் நீ ஓகேன்னு சொன்னா வாழ்நாள் முழுக்க உன்னை சந்தோஷமா வச்சுக்க என்ன வேலை வேணாலும் செய்வேன். ஒரே காலேஜ்ல வருஷ கணக்கா படிச்சுக்கிட்டு இருக்க. தூங்கி எந்திரிச்சதுமே காலேஜுக்கு போறியோ இல்லையோ பாருக்கு போயிடுற. வர ஸ்காலர்ஷிப்ல வாழ்ந்துகிட்டு இருக்க.
அப்படி இருக்கும்போது நீ என்ன சந்தோஷமா பாத்துப்பியா? எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுரு. எனக்கும் கடமைகள் இருக்குமா? உனக்கு என்னடா கடமை இருக்கு? உங்க அப்பா அம்மா பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? பாருக்கு போய் குடிக்கிறது, காலேஜுக்கு போய் சண்டை போடுறது, ஊர் முழுக்க வெட்டியா சுத்துறது. நீ கடமைன்னு சொன்னது இதத்தானே? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பத்தி மட்டும் நினைக்கிறது தாண்டா கடமை. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. என்னமோ டீச்சர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு போறா. வணக்கம். 40 வருஷமா எங்க குடும்பம் இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். உங்க கஷ்டத்துல உங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி எங்க தாத்தா, எங்க அப்பா உங்களுக்கு பண்ண நல்ல விஷயங்களை இன்னும் மறந்திருக்க மாட்டீங்க. அவங்க பண்ண சேவைகள் ஞாபகம் இருக்குல்ல? ஆமாமா, நிறைய நல்ல வேலைகளை பண்ணியிருக்காங்க. இவனோட தாத்தா பொம்பளைங்க சாலையை பிடிச்சி இருப்பான். இவனோட அப்பா இருக்கானே, அவன் பொம்பளைங்க மானத்தை வாங்குவான். தோ இவன் பணத்தை வட்டிக்கு மேல வட்டிக்கு விட்டு நம்ம உசுர வாங்கிட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் நாங்க ஆதரிச்ச கேண்டிடேட்டை தான் நீங்க எம்எல்ஏவா ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இவரோட அப்பாவோ தாத்தாவோ ஜெயிச்சிருந்தா ஊரே சுடுகாடாயிருக்கும். ஆமா, எம்எல்ஏவா போட்டி போடணும்னு நினைச்ச என் அப்பா சில காரணங்களால போட்டியில கலந்துக்க முடியாம போயிடுச்சு. அது எப்படிடா? நம்ம ஆளுங்களை கொன்னதுனால தான் உங்க அப்பா எம்எல்ஏ ஆகிறதுக்கு நம்ம ஓட்டு போடல. அந்த வருத்தத்துல தான் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். என் தாத்தாவோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? எங்க வம்சத்துல ஒருத்தர் எம்எல்ஏவா ஆகணுங்கிறது தான். அவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த முறை இந்த ஊரோட எம்எல்ஏவா நான் போட்டி போடுறதா முடிவெடுத்திருக்கேன். நீங்க அதிகபட்ச மெஜாரிட்டியில என்ன ஜெயிக்க வச்சு இந்த முறை அசெம்பிளிக்கு என்ன அனுப்பி வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓ சுஜாதா அக்கா, குழந்தைக்கு என்ன வயசு? 6 மாசங்கய்யா. வட்டி கட்டி 6 மாசம் ஆகுது. அம்மா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னால எப்ப முடியுமோ அப்ப கட்டு போதும். அக்பர் பாய், ஆட்டோ எப்படி போகுது? நல்லா போகுது சார். அவனுக்கு நல்லா தான் போகுது, ஆனா நமக்கு தான் கட்ட மாட்டேன்றான். கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா. நீங்க எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. வேலைக்கும் வேலை வாய்ப்புக்கும் வருமானத்துக்கும் நிறைய பேருக்கு சோறு போடுற வம்சம் எங்களுது. என்ன உண்மைதானே? நீங்க ஜெயிக்க வச்சா சரி, இல்லன்னா நான் என் வியாபாரத்தை பார்க்க போறேன். வசூல் பண்ற வியாபாரம். பொழைக்கணும்னா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். நான் உங்களுக்காக வாழணுமா இல்ல எனக்காக மட்டும் வாழணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். எல்லாருக்கும் நன்றி. அப்படின்னா இவனுக்கு நம்ம ஓட்டு போடலன்னா அசலையும் வட்டியும் ஒரே நேரத்துல கட்ட சொல்லுவான் போல இருக்கு. அதேதான்ப்பா, இந்த தடவை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டுலாம் போட முடியாது. நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான். வா போலாம். என்ன விஷயம்? என்ன ஏதோ கேட்கணும்னு சொன்னேன். இந்த பாரு நரசிம்மா, ஓட்டுக்கு வெறும் 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் கொடுப்போம். குவார்டருக்கு பதிலா ஃபுல்லு கொடுப்போம். பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கு பதிலா கலர் டிவியை கொடுப்போம். அதெல்லாம் விட்டுட்டு இவனுக்கிட்ட ஏன் வட்டி வாங்காம இருக்க? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? மாசம் மாசம் வட்டி கட்ட வந்தவனுக்கு கிட்ட கட்ட வேண்டாம்னு சொல்லி எதுக்காக திருப்பி அனுப்புறேன் தெரியுமா? வட்டி அதிகமாகி அதிகமாகி கட்ட முடியாத நிலைமை வரணும். மக்களுக்கு நாம 1000 ரூபாய்க்கு பதிலா 2000 கொடுத்தாலும், குவார்டருக்கு பதிலா ஃபுல்லா கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த எலெக்ஷனே ஒரு சீக்ரெட் பேலட். இங்க பாருங்கண்ணே, அந்த காலத்துல ஒவ்வொரு ஊருக்கும் 5 to 10 கோடி செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 20 to 30 கோடி செலவாகுது. அதுக்கப்புறம் அவன் ஓட்டு போட்டானா இல்லையா அப்படிங்கிற பயத்துல நாம தினம் சாகிறத விட அவனுக்கு கடனை கொடுத்து நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டா தப்பி தவறி அவன் வேற யாருக்காவது ஓட்டு போட்டாலும் அவன் வீட்டை நாம மொத்தமா புடுங்கிருவோங்கிற பயம் அவனுக்கு இருக்கும். இதுதான் இந்த நரசிம்மனோட கணக்கு. மச்சான் கொஞ்சம் ஊத்துறாடே. மச்சான், தங்கச்சி ஏதோ சொன்னானே, எங்களை இப்படி எல்லாம் பண்ணாதடா. மச்சான் கொஞ்சம் ஊத்துறாடே. உன் கஷ்டத்துல நாங்களும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறோம்டா. கொஞ்சம் ஊத்துறா. கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துறா மச்சான். கிச்சா, இத்தனை வருஷமா நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துருப்பேனாடா? இன்னைக்கு ஊத்த நீ மாட்டேன். சரக்க ஊத்துறியா இல்லையா? இல்லனா பாரு, நான் போய்கிட்டே இருப்பேன்.
காலா முக்கா புலா லைலா ஓ லைலா ஆ. ஏய் யாரா அவ? யார் விடாது? எங்க போயிட்டு வருது? ஆ ஐயோ எங்களுக்கு தான் ஸ்டாமினா அதிகமாயிருச்சுன்னு பார்த்தா இவனுங்க சரக்குல கலப்படம் பண்ணிட்டு இருக்கானுங்க. விட மாட்டான்டா, இதெல்லாம் அவளை பாத்துக்கிறேன். மச்சான் என்ன? என் கூட வாடா, என் கூட வா. எங்கடா? மச்சான், என் கூட வாடா சொல்றேன். டேய் கம்ப்யூட்டர் என்னடா ஆச்சு? வாடா நீ. வாங்கடா போலாம். எங்கடா கூப்பிடுறாங்க? என்ன வா பஞ்சாயத்து போலாம், வாடா. டேய் யாரா நீங்க? ஏய், இங்க என்னடா பண்றீங்க? இறங்குடா. வாடா, விட்றா. நான் இங்க கலப்படம் போலீஸ் அறையில எல்லாம். நீங்க அம்மா, போடா. நல்லா அடிங்கடா. எல்லாத்தையும் உடைச்சு போடுங்க. உடைக்கிட்ட எல்லாத்தையும். கலப்படம் பண்றீங்க? இனிமே எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் போட்டு வாடா. ஏய் ஏய் ஏய், எந்திரிடா. கிளம்புடா. கிளம்பு. ஏய், ஆமா, போடா. என்னண்ணே என்னாச்சு ஏய் நிக்காத போ. என்னன்னு சொல்லுங்க. இங்க என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதடா? என்ன பேசுறீங்க? தெரியாத மாதிரி நடிக்கிற? குடிக்கிற சரக்குல கலப்படம் பண்றீங்களாடா நீங்க? பில்ல கட்டிட்டு வெளியில போங்க. கலப்படம் பண்ண சரக்க வித்துட்டு காசாடா கேக்குற? இங்க பாரு, இந்த பார் யாருதுன்னு தெரியுமா? நரசிம்மானனோடது. நரசிம்மனா? எவனா இருந்தா எனக்கு என்னடா? இங்க பாரு, நீ தப்பு பண்ற. நரசிம்மானனுக்கு தெரிஞ்சது. என்னடா பண்ணுவான்? ஓடு மச்சான் அவனை. உன் அண்ணன் எவடா? பண்ண முடியல. அவன் அடிப்பண்டா. நம்ம ஊர் பசங்களாடா. இல்லண்ணா, பக்கத்து ஊர் பசங்க நம்ம ஊருக்கு படிக்க வந்திருக்காங்க. டேய், நீ எதுக்கும் கவலைப்படாத. கர்ணன் அனுப்பி வைக்கிறேன். சரிங்கண்ணா. ஏய், அர்ஜுன் எங்க? கேண்டீன்ல இருக்காங்கண்ணா. டேய், இங்க அர்ஜுன் யாரு? நான் இல்ல, இவன் தான். ஏய், என்னடா கூப்பிட்டது காதுல விழல? கூப்பிட்ட உடனே வரத்துக்கு நான் என்ன நீ வளர்க்குற நாயாடா? ஏய், என் பேரு கர்ண. நல்லவன் நினைக்காத, ரொம்ப மோசமானவன். அர்ஜுன் யுதிஷ்டரோட தம்பி இல்ல, ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் படிக்கிற வேலையை பார்க்காம பார்ல என்ன பிரச்சனை பண்ற? கலப்படம் பண்ண சரக்கு அடிக்கிறதுக்கு உங்களை மாதிரி சீப்பான ஆளுங்கன்னு நினைச்சிட்டீங்களா? என்ன ஓவரா பேசுற? பார் யாருன்னு தெரியுமா? நரசிம்மானனோடது. 18 நாள் நடந்த குருஷேத்திர போர்ல கௌரவர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் சாகல, அஸ்வத்தாமா. கடைசியில பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்காக அவன் பேரை தான் பயன்படுத்தினாங்க. அவன் அவ்வளவு பெரிய ஆளு. போர் முடிஞ்சு பல யுகங்கள் ஆனாலும் அர்ஜுனனோட அம்பாலையும் கிருஷ்ணனோட சக்கரத்தாலையும் அவனை கொல்ல முடியல. அந்த மாதிரி ஆளுட எங்க அண்ணன் நரசிம்ம. நான் உங்ககிட்ட ஒருத்தரை பத்தி சொல்லணும். 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பாஞ்சு வர ட்ரெயினுக்கு எதிரில் ஒருத்தன் வாய்ஸ் அவடால் விட்டா கம்பார்ட்மெண்ட் அட்டைப்பட்டு மாதிரி பரபரன்னு காத்துல அப்படியே பறக்கும். எங்க சங்கரனா அந்த மாதிரிடா. அந்த சங்கர் யாருடா? அப்ப அந்த நரசிம்மன் யாருடா? நீ சொன்னது பாலைய டயலாக் தானே? வாய் முடுறான். என்னடா அடிக்க போறியா? அப்படி பாக்குற? உன்ன அடிக்கட்டுமா உன் தம்பி அடிக்கட்டுமா? தம்பியா? இந்த தம்பி எங்க இருந்து வந்தான்? உன்ன அடிக்கட்டுமா உன் தம்பி அடிக்கட்டுமா? சரி, தம்பி அடி. அட்ரா அடின்னு சொல்றல்ல, அடி.
டேய் நீ ஓகே தானே? என் செல்லத்துக்கே வார்னிங் கொடுக்குறியாடா? அண்ணா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே. அவனை வெட்டி அப்படியே கிணத்துல. டேய் நிறுத்துங்க. மான் புலியை விட எவ்வளவு வேகமா ஓடினாலும் கடைசியில மான் புலிக்கு இறையாத ஆகணும். நீ புலிடா தம்பி. இற கிடைக்கணும்னா பதுங்கி இருந்து வேட்டையாடு. மச்சா தங்கச்சி ஏய் உட்கார்றா. எனக்கு தெரியும்டா. டேய் 5 பிளேட் இட்லி. அங்க போடா. என்ன தள்ளுறா? டேய் உட்கார்றான்றல. என்ன தங்கச்சி அப்படி சிரிக்கிறா? சமாதானம் ஆயிட்டா போல இருக்க. மச்சான் பார்ட்டி கொடுக்கணும். ஜோதி, என்னம்மா? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்கோ. சரிம்மா. மச்சான் சாக் போட்றா. போ போ போ. போடா. என்னடா வெக்கப்பட்டுட்டு இருக்க? போ. போட்டுமா? என்னடா கேள்வி? என்னடா கேள்வி இது? போ போ. எழுந்துரு போ. போடா சீக்கிரம். போடா. சீக்கிரம் போ. என்ஜாய் போடா. போடா. போ சீக்கிரம் போ. ஏய் என்னடி இவ்வளவு நாள் பார்த்தா முறைச்சிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போவ? ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன். இன்னைக்கு என்ன ஐட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? புடிச்சவன் கிடைக்கிற வரைக்கும் தான் எல்லா பொண்ணுங்களும் ஒழுங்கா இருப்பாங்க. ஆனா புடிச்சவன் கிடைச்சிட்டான்னா எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி ஐட்டம்களா மாறிடுவாங்க. அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு தான் நினைப்பா. என்ன கேட்டாலும் குடுப்பியா? என்ன வேணாலும் என்ன கேட்டு பாரு. நிஜமா கேட்டதெல்லாம் குடுப்பியா? குடுப்பேன்னு சொல்றல்ல, கேளு. அப்புறம் மாத்தி பேச மாட்டல்ல? குடுப்பேன்னு சொல்றல்ல. ஒரு முத்தம் கொடுக்கறியா? முத்தம் தானா? என்னுடைய இத்தனை வருஷத்துல நான் ஒரு பொண்ணுக்கு கூட முத்தம் கொடுத்ததே இல்ல. என்னுடைய பாதி வாழ்க்கை இந்த நாய்களோட வாழ்ந்துட்டேன். சரியான லூசு. எல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த விளக்கம் தேவையா? மச்சான் லவ் செட் ஆனதுக்கு பார்ட்டி கொடுக்குறேன். எப்படி இருக்கணும்? பிரம்மாண்டமா இருக்கணும். பிரம்மாண்டமா பார்ட்டி கொடுக்க பாக்கெட்ல காசு இருக்கணும்ல. ஸ்காலர்ஷிப் வரதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. பார்ட்டி பண்றதுக்கு எதுக்குடா காசு? நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. சொல்லு மச்சான். லக்ஷ்மண், டேய் வாடா. நம்ம சரக்கு 2 கொண்டு வா. அதோட சேர்ந்து 2 கிரேவி, 4 போட்டி, 2 பாக்கெட் சிகரெட். சரக்கு கூட சிக்கன் கம்பல்சரி, பொண்ணு கூட முத்தம் கம்பல்சரி. டயலாக் எப்படி மச்சான்? போய் கொண்டு வாடா போ. எல்லாம் காசு? என்னடா என்கிட்டயே காசு கேக்குற? காசு வாங்காம சரக்கு கொடுக்க மாட்டேன். ஐயோ, காசு கொடுத்தா சரக்கு. என்னடா சொன்ன?
விக்கிறது கலப்பட சாராயம் இதுல திமிரா வேற பேசுறியா? வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன? சரக்கு எங்கடா? இத முதல்ல கொடுத்துருக்கலாம்ல. இப்படி வாடா. அவ்வளவுதான்டா. மச்சான் சிக்கனும் இல்ல, சரக்கும் இல்லடா. டேய் அண்ணா அது டேய் சிக்கன் அவன்டா கொண்டு வருவான். நரசிம்மனா? போடா, சீக்கிரம் கொண்டு வா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். கரெக்டா. ஹலோ, பிரச்சனை கொடுக்குறாரு. என்ன பார்ல ஏதோ சண்டையா? அட சும்மா சண்டை சண்டை. அண்ணா அந்த காலேஜ் பசங்க திரும்ப வந்திருக்காங்கண்ணா. நீங்க என்ன புடுங்குறீங்க? வீடியோ காமிச்சு பிரச்சனை பண்றாங்கண்ணா. என்னோட பாருக்கு வந்து ஏன் ஆளுங்களையும் அடிக்கிறானுங்களா? அவனுங்களை வெட்டி கிணத்துல போடுற டைம் வந்துருச்சு. நரசிம்மா இருப்பா, யோசிக்க வேண்டிய நீயே ஆவேசப்பட்ட எப்படி? இது எலெக்ஷன் டைம், அதுவும் அவனுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க காணாம போனா தர்ணா பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. மீடியா கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். போலீஸ் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சா சண்டை நடந்தது நம்ம பாருங்கிறதுனால நம்ம இல்லீகல் பிசினஸ் மொத்தமா முடிவானுங்க. எம்எல்ஏவா போட்டி போட்டுட்டு இருக்கிற ஹர்ஷவர்தனுக்கும் உனக்கும் ஆவாது. இதை வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அவன் ஜெயிச்சிருவான். உன் எம்எல்ஏ டிக்கெட்டும் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோ. ஃபோன் பண்ண. யாருக்கு நரசிம்மா? நம்மளோட எஸ்ஐக்கு. ஹலோ, என்னை எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க சார். யாரா? அந்த அர்ஜுன் தான் சார். ஓடிங்கடா, சீக்கிரம் குடிச்சு காலி பண்ணுங்க. டேய் நீதான் அர்ஜுனா? ஆமா சார். என்ன விஷயம்? சரி வா. எதுக்கு சார்? வாடா வாடாங்கறேன். சொல்லுங்க சார். வாடா சார் என்ன விஷயம் சார்? வாடா. எங்க கூட்டி போறீங்க? வாயை மூட்டு வா. வா விடுங்க சார். அடிங்க நல்லா நீங்க அடிச்சு தோலை உரிங்க. பார்ல ரவுடி சமா பண்றீங்க இல்ல? போடு போடு அவன் போடு. சார் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நாங்க எந்த தப்பு பண்ணல. ஏண்டா டேய், நீங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸா இல்ல ரவுடியா? ஸ்டூடண்ட்ஸ் எது பண்ணாலும் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டியா? அடியா. ஹலோ எஸ்ஐ சார், அவங்க கிட்ட நம்ம ஆதாரங்கள் இருக்கு. அது யாருக்கும் கிடைக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன். சார் சார் சார்
அடி தாங்க முடியல. குடிச்சதெல்லாம் இறங்கிருச்சு. ஏய் நரசிம்மா கூட உங்களுக்கு என்னடா பிரச்சனை? சார் அவங்க சாராயத்துல கலப்படம் பண்றாங்க சார். அப்படியா? ஆமா சார், எங்க கிட்ட வீடியோ கூட இருக்கு, காட்டுறேன் பாருங்க. இந்தாங்க சார். பாக்குறாரு பாரு. அடா பாவிகளா, எவ்வளவு பெரிய அநியாயம். டேய் இந்த ஒரு சாட்சி தான் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? அது ஒண்ணு வேற சார், எதுவும் வேற இல்ல எதுவும் சார். இல்ல சார். பார மூடுறதுக்கு இந்த ஒரு சாட்சி போதும்ல சார்? போதும் போதும். சொன்னல கண்டிப்பா விட்டுருவாரு பாரு. அப்படின்ற சொல்ல எஸ்ஐ. ஆதாரம் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. என்ன பண்ணலாம் சார்? கொன்னுடு ஆதாரத்தை. அப்படின்னா ஆதாரத்தோட வேண்டாம், இன்னைக்கு ராத்திரி லாக்கப்பிளியவை. என்ன பத்தியும் அவனுங்களுக்கு தெரியணும்ல. ம் உனக்கு தெரியாத எதுவும் இல்லை ஹர்ஷவர்தா. கட்சிக்கு எப்பவுமே நல்லது பண்றவங்கள விட ஜெயிக்கிறவங்க தான் முக்கியம். நீ ஓட்டை கெஞ்சி வாங்குற நிலைமையில இருக்க. நரசிம்ம ஓட்டை பறிக்கிற நிலைமையில இருக்கான். ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எம்எல்ஏ அளவுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுக்குறேன். இந்த முறை விட்டுரு. சார், இந்த முறை எனக்கு நிக்கிறதுக்கு சீட்டு கொடுக்கலன்னா நான் சுயேட்சையா நிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நரசிம்மா வா வா. எம்எல்ஏ சார் வாங்க வாங்க உட்காருங்க. சிம்மாசனத்துல உட்கார வேண்டியது ராஜா மட்டும்தான், வேலைக்காரன் இல்ல. எங்க அண்ணன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்கு எம்எல்ஏ அவர்தான். போ போ போ, உன் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி போய் வேற வேலையை பாரு. என்ன சார் புதுசா வந்திருக்கீங்க? என்ன தெரியலையா? இவர் தான் ஜெயிக்க போறாரு. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே பார்ட்டி இவருக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. மக்கள் இவர் தான் ஜெயிக்க போறாருன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்லயே எலெக்ஷன் நடக்காம ஜெயிச்ச சீட்டு உன்னோடதுதான். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க எஸ்ஐ. ஹலோ, கங்க்ராட் சார். ரொம்ப நன்றி எஸ்ஐ. சார் இந்த பசங்களை என்ன பண்ணலாம்? வெளியே விட்டுரு எஸ்ஐ. அதான் எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. சரிங்க சார். எஸ்ஐ சார் இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டி இருக்கு. நீ நம்ம ஆளுங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து சார். வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். வச்சிடறேன் சார். ம் ஓகே சார். வாங்க. அப்பா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஏய் சார் நல்லவரா இருக்கிறதால உங்களை விட்டுற சொல்லிட்டாரு. உயிர் போயிச்சிட்டுங்கடா. கிளம்பு போங்கடா. சரிங்க சார். போங்கடாங்கிற. சார் சார் போனை கொடுக்குறீங்களா? அதுல இம்பார்ட்டண்டான பிட்டெல்லாம் இருக்கு. பிட்டா? அது என்னடா பிட்டு? சைக்கிளா பிட் இருக்கு சார். அதை பார்க்கலாம் எனக்கு நைட்டு தூக்கம் வராது சார். அதை நாங்க பார்த்து தூங்கிறோம். கிளம்பு சார். அதை பார்க்கலன்னா நான் ஃபெயில் ஆயிடுவேன். நான் ஃபெயில் ஆனா எங்க அப்பா செத்துருவாரு சார். எங்க அப்பா செத்துட்டா எங்க அம்மா. போடா. நீங்களே பார்த்துக்கோங்க சார், அதுல 20 பிட் இருக்கு. இருந்த ஒரு சாட்சியையும் அந்த எஸ்ஐ அழிச்சிட்டான். நம்ம வேற ஏதாவது பண்ணி ஆகணும். என்னத்தடா பண்றது? நாம ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாது. அப்படின்னா அவங்க கலப்படம் பண்றதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? டேய், கலப்படம் பண்ணாத பார காமி. நாம என்ன தப்பு பண்ண மாட்டோமா? இல்ல நம்ம ஆளுங்களை தான் மிரட்டி காசு வாங்க மாட்டோமா? டேய், நான் இன்னொரு தடவை சொல்றேன், கேட்டுக்கோங்க. நாம இப்ப மோதுறது நரசிம்மன் கூட. அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? போலீஸே அவனுக்கு அடிமையா இருக்காங்க. நாமளே ஏமாத்துறோம். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், இங்க பாருங்க, இந்த பஞ்சாயத்து இதோட விட்டுறலாம். உங்களை கெஞ்சி கேட்கறேன்டா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. டேய், நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? டேய் வாங்கடா கிளம்பலாம். டேய் வைன் ஷாப்புக்கு வண்டி விடுறா. அங்க ஏதோ பார்ட்டி நடக்குது போல. என்னடா இங்கே நிறுத்திட்டீங்க? டேய் மச்சான், பாரு, அங்க பாருடா. ஏதோ நடக்குது. அடடா, டேய் பாத்தீங்களா? சரக்கு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குடா. வாங்க 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 வாங்க. யார் பார்ட்டின்னு தெரியல, எப்படா போறது? அட எல்லாத்தையும் கேள்வி கேட்டே இருப்பா. வாடா மச்சான், வாடா, வாடா, நம்ம வேலையை பார்ப்போம்.
வா வா எப்ப பார்த்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க. உள்ள போனா முதலா குடிக்கிறதே நீதான். எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒன்னாகாது. வாடா. நம்மளை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, வணக்கம் சார். சார் வணக்கம் சார். பெட்டிங் பெட்டிங் மேட்சிங் மேட்சிங் பெட்டிங் பெட்டிங் மேட்சிங் மேட்சிங். ஏன்டா நின்னுருச்சு? நல்லா அழிடா. என்னடா வண்டி இது? காரு வாங்கடானா வாங்க மாட்டேன்ற. கவர்மெண்ட் காசை கொடுக்கலன்ற. திருடியாச்சும் காரை வாங்கியே ஆகணும்டா. தாத்தா, ஏ காந்தி தாத்தா, இதெல்லாம் உனக்கு கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? போலீஸ்காரங்க கிட்ட அடி வாங்கி இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த. அப்ப எங்க சுதந்திரம் எங்க போச்சு? இவ்வளோண்டு தான் கொடுத்துட்டு போவியா எங்களுக்கு? நிம்மதியா சரக்கு அடிக்கலானா போலீஸ் எங்களை அடிச்சே சாவடிக்கிறானுங்க. எங்க குடிக்க சொல்ற? எதை குடிக்க சொல்ற? என்ன அநியாயம் இதெல்லாம்? நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? சொல்லு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? டேய் டேய் டேய், நாட்டுல குடியே இருக்க கூடாதுன்னு சண்டை போட்டு வர்றா அவரு. விர்றா. ஐயோ, அந்த தாத்தா நீங்க தானா? பாவம் தாத்தா, என்ன மன்னிச்சிரு தாத்தா, என்ன மன்னிச்சிரு. தாத்தா கையில இந்த கட்டை எங்கடா? நாம பாக்குற எல்லா சிலையும் காந்தி தாத்தா இல்லடா. அந்த சிலையா இருக்குன்னு முதல்ல நல்லா பாருங்கடா. ஆமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் இருடா. டேய் தள்ளுடா. டேய் தொப்ப மேல கை வைக்காத. ஏய் என்ன எழுதி? ஐயோ, என்னடா இது? இது காந்தி தாத்தா இல்லடா. அப்புறம் யாரா? நம்ம இப்படி இருக்கிறதுக்கே காரணமானவன் இவன். எவடா அது? இந்த நரசிம்மனோட தாத்தா சிலை. மூஞ்ச பாத்தியா அவனுக்கு? டேய் நீ வாடா, தள்ளி கடவன சும்மா போடா. டேய் தள்ளுடா. டேய் டேய் டேய், வேறடா. டேய் வேறடா, சொன்னா கேளுங்க. சொல்றத கேளு, நிறுத்து. கடவுளே, எப்படி வந்து விழுந்து பாத்தியா? தலை துண்டா வந்துருச்சு. என்னடா அப்படி பண்ணிட்ட? உடைஞ்சிருச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. வாங்கடா. டேய் டேய், வேறடா, சொன்னா கேளுங்கடா. தொட்டா ஒரே அடியில தலையை தனியா கழிச்சிட்டா. என்ன சும்மா நினைச்சிட்டியா? டேய் சி, மரியாதை வாங்கடா. வாங்கடா. வாடா டேய். வாடா போலாம். கட்டிங் பேட்டிங் கட்டிங் பேட்டிங். டாங் டாங் டாங். ஏய் இறங்கடா. என்ன மச்சான் கால் இறக்கி விட்டு போற? என் ஆளுகிட்ட போய் நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். டேய் நான் இப்பறா ஒரு டேய் டேய் என்ன காடி போறா? நரசிம்மா, அடுத்த 4 மாசத்துல ஜெயிச்சு நான் எம்எல்ஏவாகி ஊர்வலம் போய் ஊருக்கு நடுவுல இருக்கிற என் தாத்தா சிலைக்கு மாலை போட நினைச்சேன். அவர் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னு நினைச்சேன். தாத்தா சிலையோட தலைய வெட்டின அந்த நாய்களோட தலைய வெட்டி அந்த கிணத்துல போடல. என்னால எப்படி இந்த ஊர்ல தலை நிமிந்து நடக்க முடியும்னு சொல்லு. டேய் கர்ணா. ஏய் போட்டு தள்ளுங்கடா. ஏய் இந்த பக்கம் போங்க. நீங்க அந்த பக்கம் போங்க.
வாடா. அர்ஜுன், அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? அர்ஜுன், ஐயோ, ஹாஸ்பிடல் போலாம் வா. ஐயோ, பாத்து, வந்து உட்காரு, பாத்து, பிடிச்சுக்கோ. என்னடா தம்பி, கிணறு அழுகுது? தப்பு பண்ணிட்டேன. தப்பு இல்லையா? அப்படிதான் நடக்கும். ஆனா உனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு தப்பால நம்ம தலைவிதியே மாறிடும். விடியறதுக்குள்ள ஒருத்தனை உயிரிட விட மாட்டேன. விடியறதுக்குள்ள இன்னொரு தப்பு நடந்துச்சு, நாம நடுத்தெருவுக்கு வந்துருவோம். ஜாக்கிரதை. பத்ம வியூகத்துக்குள்ள போன அபிமன்யு திரும்பி வரவே கூடாது. அது கிருஷ்ணனோட வாக்கு. கிணத்துக்கிட்ட போனவன் திரும்பி உயிரோட வரக்கூடாது. இது ஏன் வாக்கு. டேய் லொட்டா, டேய் கண்ணை திறந்துட்டான்டா. டேய் மச்சான், பாத்துடா. இப்போ எப்படி இருக்குடா? பரவாயில்லடா. டேய், எங்களை விட்டு போயிடுவேனா நீ? போயிடலாம் தான்டா நினைச்சேன். பாதி வழியில தான் ஞாபகம் வந்துச்சு, நாளைக்கு ஸ்காலர்ஷிப் வரும்னு. அந்த காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். டேய் வாய் மூடு, ஜோக் வரையா? டேய் மச்சான், நம்ம 5 பேரும் கையில இருக்கிற 5 விரல்கள் மாதிரி. ஒண்ணு இல்லைனாலும் கஷ்டம்தான். டேய் மச்சான், டேய் வலிக்குதுடா. சரி மச்சான், கொஞ்சமா சரக்கு போட்டா எல்லாமே சரியாயிடும். அர்ஜுன் அடிச்சவனுல சும்மா விடக்கூடாதுடா. சரியா சொன்னடா. டேய், நம்ம படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த சண்டை பிரச்சனை எல்லாம் வேண்டாம். என்ன ஜோதி, ஏன் டல்லா இருக்க? வேற எப்படி இருக்க சொல்ற? நரசிம்மனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? காலேஜ்ல படிக்க வேண்டியனா ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாரும் எச்சி தட்டியும் எடுத்துக்கிட்டு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த நரசிம்மன் தான். என் மேல உயிரியே வச்சிருந்த என் அப்பா என்னை பத்தி பல கனவுகள் கண்டுட்டு இருந்தாரு. ஆனா அந்த நரசிம்மன் என் அப்பாவை கொன்னுட்டா. அப்பா எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்குமா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஏமா, உன் அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டேனே, வந்துருச்சுல? வந்துருச்சுப்பா. நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணுமா. காசை பத்தி எல்லாம் கவலைப்படாத. சரிங்கப்பா. நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கு. உடம்ப பத்திரமா பாத்துக்கமா. அப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க கூட சென்னைக்கு வந்துடலாம்ல. இந்த வருஷம் என் படிப்பு முடிஞ்சிடும், வேலையும் கிடைச்சிரும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. நான் சொல்றத கேளுங்கப்பா. இன்னும் எத்தனை வருஷம் தான் ஹோட்டல்ல வேலை செஞ்சு நீங்களும் அம்மாவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க? அங்க இருக்கிற இடத்த வித்துட்டு இங்க ஒரு நல்ல வீடு வாங்கிக்கலாம். ப்ளீஸ்ப்பா வந்துருங்கப்பா. மா, 20 வருஷமா இந்த நாட்டுக்காக சேவை செஞ்சிருக்கேன். போர்ல என் காலில் அடிபட்டதால நான் பண்ண சேவையை பாராட்டி இந்திய அரசாங்கம் என்னை கௌரவிச்சு இந்த நிலத்தை எனக்கு கொடுத்தாங்க. அது இல்லப்பா. அந்த கௌரவத்தை எப்பவும் காப்பாற்ற வேண்டியது என் கடமை.
இந்த கர்ணா நல்லவன் நினைக்காத, ரொம்ப மோசமானவன். என்ன இங்க வரவங்க கிட்டலாம் நரசிம்மானனை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காமே. ஒரு தடவை சொன்னா புரியாது. உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையா? இந்த குடிசை என்ன தாஜ்மஹால் நினைச்சிட்டு இருக்கியா? ஆமாடா, இந்த குடிசை எனக்கு தாஜ்மஹால் தான். நல்லா கேட்டுக்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஹோட்டலை காலி பண்ண மாட்டேன். நோ, இவனை கொண்டு இந்த ஹோட்டலை காலி பண்ணிடலாம். உனக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? அந்த ஹர்ஷவர்தனை பார்த்து தானே. அவன் எம்எல்ஏவா இல்ல, வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க மாட்டான். தேர்தலில் எங்க நரசிம்மா அண்ணன் செருப்ப காமிச்சாலும் சரி, எரும மாட காமிச்சாலும் சரி, அதே வெற்றி தான். அதுதான் நடக்கும். புரிஞ்சதில்ல? இல்லைன்னா இவன் சொன்ன மாதிரி ஆயிடும். பொறுக்கி பசங்க. உன்னை பயமுறுத்தி அந்த லேண்டை வாங்கலான்னு பாக்குறான். அந்த நரசிம்மா பண்ற இல்லீகல் பிசினஸ்க்கு உன்னோட லேண்ட் பிரச்சனையா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல இருக்கேன் சார். வரேன் சார். அப்ப போன எங்க அப்பா இது வரைக்கும் திரும்ப வரவே இல்ல. அந்த நரசிம்மன் தான் எங்க அப்பாவை கொண்டு இருப்பான். ஆனா அவரோட கனவு பாதையில முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்னோட படிப்பை நிறுத்திட்டேன், இங்க வந்துட்டேன். இப்ப ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு எங்க அம்மாவையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த கருணா இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை நிம்மதியா வாழவே விட மாட்டேங்கிறா. அந்த கருணா ஹோட்டலுக்கு வந்து அங்க இங்கன்னு என் மேல கை வைக்கும் போது அவனை கொல்லணுங்கிற அளவுக்கு கோவம் எனக்கும் இருக்க. அதெல்லாம் எதுக்காக பொறுத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? எங்க அப்பா என்கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தை, நம்ம சொந்த நம்மளை விட்டுட்டு போனா நம்ம உயிரே போனதுக்கு சமம்னு. அதுக்கு அர்த்தம் என் அப்பா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சத, உறவுகளோட மதிப்புகளுக்கு எதுவுமே ஈடாகாத. டே, ஜோதி சொல்றாளடா, அந்த நரசிம்மா பின்னாடி ஏன்டா சுத்திக்கிட்டு இருக்க? அவங்கள எப்பறம் நம்மளால எதிர்க்க முடியும்? சரி, மேடமே ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இவன் கேட்க மாட்டான். ஜோதி, நீ ஹாப்பி தானே? இல்ல. என்னடா நீங்க மாறிட்டீங்க சரி, ஆனா அந்த நரசிம்ம அவன் சேத்துல இருக்க முதல மாதிரி அதுல நீங்க காலை வச்சிட்டீங்க. அந்த முதல்ல உங்களை கொல்லாம விடாத. நான் சொல்றத கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க எல்லாருமே இந்த ஊரை விட்டு போயிடுங்க, சரியா? யாரா இப்போ? அப்பா சொல்லுங்க. சேனு, நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, அம்மா வேலைக்கு போயிட்டு வரும்போது அடிபட்டுருச்சுப்பா. ஒரு முறை வந்து பார்த்துட்டு போப்பா. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கவர்மெண்ட்டே வீட்டுக்கு காசு அனுப்பும்போது எதுக்கு அங்க இங்க நினைச்சு வேலை செய்யணும் நீங்க? அது இல்லையா. வாயை மூடு. நேரம் கிடைக்கும் போது தான் வர முடியும். அப்பா, நீ வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாப்பா. கூட்டு வரேன். வை. என்னாச்சுரா? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, உங்களையும் கூட்டு வர சொல்றாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து போயிடுங்க. சீனுவோட அம்மாவை பார்த்த மாதிரியும் இருக்கும், அப்படியே அந்த நரசிம்மனை விட்டு போன மாதிரியும் இருக்கும். என்ன சொல்றீங்க, சரியா? ஓகே. டேய், என்னடா இன்னும் போலையா? போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, பாத்துட்டல, சரி கிளம்பு. இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி போவேன்? ஐயோ ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. எனக்கு இப்போ மூடு இல்ல. ஆனா எனக்கு இருக்கு. உனக்கு இருந்தா மட்டும் போதுமா? எனக்கு இருக்க வேண்டாமா? அத நான் வர வைக்கிறேன். நிறுத்துறா, வண்டி நிறுத்துறா. ஏய், என்னாச்சுடா? ஹலோ, எங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, நீ வரல? ஐயோ, இப்ப வர முடியாது. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போலாம்ல ப்ளீஸ்? சரி வரேன். டேய், எங்க இந்த டைம்ல எங்கடா? டேய், இதுக்கப்புறம் எப்ப பார்க்க முடியும் தெரியாது. போறதுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ். நீங்க ஹாஸ்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். கிளம்பு. சரி, போய் தொலை போடா. இவெல்லாம் ஒரு மனுஷன். டேய், சீனு எங்கடா? எவ்வளோ ஒருத்தி ஃபோன் பண்ணா வான்னு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு அப்பயே போனான். நாம போலாம், வா, பேக் எடுத்துட்டு. சரி வா, நம்ம போலாம் வா.
என்னடா அவன் இன்னும் வரல? ம் தெரியலையே. ஃபோன் பண்ணு. ம் டேய் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா. என்னாச்சு? இன்னும் வரலையா? மச்சா ஒருவேளை அந்த கர்ணம் ஏதாச்சு. ஏய் சிச்சி, அப்படிலாம் இருக்காதுடா. இதுக்கப்புறமும் நேரத்தை கடத்தாம போய் தேடுறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அர்ஜுன், என்னாச்சு? சீனு கிடைச்சிட்டாரா? நல்லா தேடினீங்களா? எங்காவது வெளியில போயிருப்பாரு, சீக்கிரம் வந்துருவாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ அடிச்சு கிழிச்சது போதும், கிளம்பு. பா. போய் கயிறு எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. சீக்கிரம் இருக்குமா, கட்டுங்க. கையும் கட்டுங்க சீக்கிரம். ஜீப்ல கட்டு. ஏய், வண்டி எடு. கிட்டே உங்க வேலையை காட்டுறீங்க. இன்னைக்கு நீ செத்தடா. உங்களுக்கு முடிஞ்சதா? நிறுத்தடா. ஹரிஷ், ஏந்திரி, டீ குடி. சூர்யா, டோனி. அம்மா. அண்ணா, ஒரு இலையில ஒரு பையனை கொண்டு போட்டிருக்காங்களாமே. ஆமாண்டா, பாவம் அந்த பையனோட தலையை வெட்டிட்டாங்க. மச்சான் வாடா, இன்னும் போய் பார்க்கலாம். தலைய தாரியா எடுத்திருக்காங்கடா. பாரு மச்சான், இது பண்ணிட்டாங்கடா. என்னடா பண்றது? ஒரு அடியே தாங்க முடியாது. அடிக்கு மேல அடி விழுந்துகிட்டு இருக்கு. நம்மளாச்சும் வயசானவங்க, ஆனா தோலுக்கு மேல வளர்ந்த பையன் இப்படி விட்டுட்டு போயிட்டானே. அவன் போகலடா, நாம தான் இழந்துட்டோம். வயசான பென்ஷன், 1 ஏக்கருக்கு விவசாயி கொடுக்கிற லோனு, 1 கிலோக்கு 1 ரூபா அரிசி, அது இதுன்னு இந்த அரசாங்கத்தோட காசால நாம கஷ்டப்படாம வளர்ந்தது மட்டும் இல்லாம அவங்களையும் கவர்மெண்ட் காசுலயே வாழ்ற மாதிரி பண்ணி ஒரு லட்சியமே இல்லாம பண்ணிட்டோம். கயிறு இல்லாத பட்டம், லட்சியம் இல்லாத வாழ்க்கை காத்துக்கு அடிச்சிட்டு தானடா போகும். என்னடா இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? பொண்டாட்டி புள்ளன்னு எல்லாரையும் அறுத்து போடணும்டா. நம்ம சீனியோட சாவுக்கு அதான் பரிகாரமா? பண்ணா அவன் திரும்ப வந்துருவானா? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை கொல்லாம நான் விட மாட்டேன்டா. நீங்க வராதீங்க, நானே பாத்துக்கிறேன். போங்க.
தலையே இல்லாம பண்ணிட்டாங்கடா. அவங்க அப்பாவோட கஷ்டத்தை பார்த்தலடா. லட்சியம் இல்லாத நம்மளுடைய வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கை பாதியிலேயே முடியறதுக்கான காரணமா இருந்திருக்கு. அவனை எப்படியும் திரும்ப கூட்டிட்டு வர முடியாது. சீனு எப்பவுமே ஒன்று சொல்லுவான்டா, கருப்பு கவுன் போட்டு தலையில தொப்பி போட்டு கையில டிகிரி வாங்கணுங்கிற ஆசைய நம்ம 4 பேரை சாதிச்சு காட்டுவோம். அப்படி பண்ணா நம்ம சக்சஸ்ல அவன் உயிரோட இருப்பான்டா. மாலை போட்டு கும்பிட்டாலாம் சீனோட ஆத்மா சாந்தி அடையாதுடா. கோயிலுக்கு முன்னாடி ஆட்டோட தலைய வெட்டுற மாதிரி அந்த நரசிம்மனோட தலைய வெட்டணும்டா. அவன் தலையை எடுக்கணும்னு உங்களை விட எனக்கு தாண்டா அதிக கோபம் இருக்கு. ஆனா சீனுடைய அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? அரசாங்கம் ஃப்ரீயா காசு கொடுக்குதுன்னு ஆசைப்பட்டோம். ஆனா நம்ம வருங்காலம் நாசமா போயிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்காம விட்டோம். இப்ப யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு தோணுது. அம்மா அப்பாக்கு பென்ஷன், பொம்பளை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா காசு, பொம்பளைங்க பிரெக்னென்ட் ஆனா டெலிவரிக்கு காசு, கடைசியில செத்தாலும் காசு தான். மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனோட துணையே இல்லாம போச்சுடா. இப்படி பிறப்புல இருந்து சாவு வரைக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் இப்படி காசு கொடுக்கற கவர்மெண்ட் இருந்தா போதும்டா. ஓட்டு போடுறதுக்கு வராத பணக்காரங்க, மிடில் கிளாஸ் ஆளுங்க இந்த அரசாங்கத்துக்கு தேவையில்லடா. நம்மள மாதிரி ஏழைங்க தான் வேணும். அதனாலதான் நம்மளை ஏழையாவே இருக்க வைக்கிறதுக்கு இந்த ஸ்கீம்ஸ், ஃப்ரீயா பொருள் அப்படின்னு நமக்கு ஆசை காமிச்சு சோம்பேறிங்களா மாத்திட்டு இருக்காங்கடா. அந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமுன்னு வருஷத்துக்கு 35,000 இருந்து 40,000 வரைக்கும் கொடுக்குறாங்கடா. ஆனா மக்களுக்கு நல்லது செய்யறங்கிற பேர்ல அடிப்படை தேவைகளோட எல்லா பொருளுடைய ரேட்டையும் அதிகமாக்குறாங்க. கடைசியில பாத்ரூம் போனா 2 ரூபா, டாய்லெட் போனா 5 ரூபா, குப்பை போட்டா 100 ரூபான்னு இப்படி சாமானிய மனுஷங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நம்மளுடைய காசை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இதனாலதான் மாசத்துக்கு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஜெகதீஷும் கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த காலத்துல சிஎம் தவிர வேற எவனுக்குமே மரியாதை இல்ல. இத்தனை வருஷம் இப்படியா வாழ்ந்தோன்னு வெக்கமா இருக்குடா. இப்பவே நம்ம மாறலனா நம்மளுடைய பசங்க, அவங்களுடைய பசங்கன்னு எல்லாருமே ஏழையாவே இருப்பாங்கடா. அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்ல வர? சீனுவை கொன்னவன விட்டுருன்னு சொல்ற, அப்படிதானே? கோவப்பட்டு போற ஆரம்பிச்சது பாண்டவர்கள் இல்ல, கௌரவர்கள். போரை முடிக்கிறதுக்கு அந்த அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, இந்த அர்ஜுனனுக்கும் தெரியும். என்ன நம்புங்க. கோவத்தை அதிகமாக்கிக்கிட்டா பகையும் அதிகமாகும், கடமையை பகிர்ந்துக்கிட்டா அன்பும் அதிகமாகும். பகைக்கு சீனு பலியாயிட்டான். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம அப்பா அம்மாவை யாரா பார்த்துப்பாங்க? நம்ம ஆவேசம் சீனுவோடைய ஆசையை கொன்னிடக்கூடாது. உனக்கு வாக்கு கொடுக்கறேன்டா, உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என்னதாண்டா ஆச்சு? ஒரு பக்கம் அந்த நரசிம்ம கருணாவை காணோன்னு போலீஸ வச்சு தேடிக்கிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க. டேய், எக்ஸாம் தான் முடிஞ்சுல, இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்னோட ரத்தம் கொதிச்சிட்டு இருக்கு. அந்த கர்ணனை எப்படா போடுவோன்னு இருக்கு. நரசிம்மன் காத்திருந்து வேட்டையாடுறவன்டா, கிடைச்சா விடமாட்டான். டேய், நம்ம கையில இருக்க 5 விரல்னு சொல்லுவ, இப்ப அதுல ஒரு விரல் போயிருச்சு. புரிஞ்சது. நீ நீ பயப்படுறடா. பயப்படுறா உன்னை பத்தி, இவனை பத்தி, அவனை பத்தி. நம்மள இன்னொருத்தரையும் நான் இழக்க விரும்பல. கிளம்பி போயிடுங்க. ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு எல்லாரும் அவங்க ஊருக்கு கிளம்புங்க. இந்த குருக்ஷேத்திரத்தை நான் ஒருத்தனை முடிச்சு வைக்கிறேன். மச்சான், அவன் உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் இல்ல,
எங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்டு தான். 5 விரலும் சேர்ந்தாதான் பாலம். நல்லதோ கெட்டதோ நம்ம சேர்ந்துதான் வந்தோம், சேர்ந்தே போவோம். சேர்ந்து அந்த கரனை கொள்ளுவோம். சேர்ந்தே கொள்ளுவோம்டா. டேய் கர்ணா, ஒத்த அப்பனுக்கு பிறந்திருந்தனா என் முன்னாடி வந்து பாடுறா. வாடா, நீ ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தேன்னு வந்து என்கிட்ட நிரூபிச்சு காட்டு. வரண்டா நாயே, அங்கே ஏறா. வாடா. அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு உன் தலைய வெட்டி கிணத்துல போடாம விட மாட்டேன்டா. வா. கர்ணா, நல்லவன் நினைக்காதீங்க, ரொம்ப மோசமானவன். ஒவ்வொருத்தனையும் தேடி வேட்டையாடி கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாக வந்திருக்கீங்க. அர்ஜுன், நண்பனா ஒன்ன மாதிரி இருக்கணும். இப்படி செத்தா வரலாறுல சொல்லிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆனா என்ன பண்றது, உயிர் போயிடுமே. ஏய் வாங்கடா. பரவாயில்ல, அதை பார்த்துக்கலாம், அப்புறமா பேசிப்போம். தம்பி. அண்ணா, நரிங்க கிடைச்சிருச்சுண்ணா, எல்லாத்தையும் அடிச்சு போட்டிருக்கேன். வெட்டி கிணத்துல போட்டுட்டுமா சொல்லுங்கண்ணா. தம்பி, தாத்தா தலைய வெட்டினவங்களோட தலை கிணத்துல மிதந்துட்டு இருக்கிறத என் கண்ணால பார்க்கணும். இரு, நாங்க வர. நரசிம்மா, இந்த டயத்துல வேண்டாம்ப்பா, நான் சொல்றத கேளு நரசிம்மா. வாங்கண்ணே, வாங்க. உன் தம்பியோட கடைசி குரலை கேட்டுக்கோ. கர்ணா, உங்களை ஆட்ட வெட்டுற மாதிரி வெட்டுறேன்டா. இந்த கிணத்துக்கு உங்களை பலி கொடுக்கிறேன். தம்பிக்காக உங்களை கொல்றான்டா. இல்லனா என்னோட பேரு நரசிம்மன் கிடையாது. வாங்கடா. ஏய்
எந்த கிணத்துல இருந்து உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சதோ அதே கிணத்துக்கிட்ட உன்னுடைய வாழ்க்கை முடிய போகுதுடா. 4 பேருடைய தாகத்தை தீக்கிற இந்த கிணற இத்தனை நாள் உன்னுடைய அதிகார தாகத்துக்காக பயன்படுத்திக்கிட்டல. உன் அராஜகத்துக்கு பலியான ஆத்மாக்கள் எல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் உன் கையால செத்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் கடைசியா இறுதி சடங்கு கூட செய்ய முடியாம எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இங்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையோ இன்னைக்கு இங்க முடிய போகுது. உனக்கு என்ன ஆச்சுன்னு உன்னுடைய ஆளுங்களுக்கே தெரியாது. ஏன் இந்த ஊருக்கு கூட தெரியாது. குட் பை. நீ செஞ்சது நல்ல காரியமா இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. கையில இருக்கிற 5 விரல் மாதிரி ஒண்ணா இருந்தோம். இப்ப 4 பேர் தான் இருக்கோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரி சார். வாயா எஸ்ஐ, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸும் நரசிம்மனையும் கருணாவையும் கொண்டுட்டு கிணத்துல போட்டாங்கன்னு தெரிய வந்திருக்கு சார். நம்ம டீமை கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டோமா சார்? நிறுத்தியா, நீ பண்ண வேலையெல்லாம் போதும். எத்தனையோ பேர் அவன் கிணத்துல கொண்டு போட்டதுக்கு நீ சப்போர்ட்டா இருந்திருக்கன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். இந்த ஒரு விஷயம் மட்டும் பப்ளிக்கு தெரிஞ்சது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட மானமே போயிடும். அதனால உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். சார் போயா. அண்ணா இதாங்கண்ணா நீங்க கேட்டது. உங்களுக்கு என்னண்ணா வேணும்? இட்லியாண்ணா? இட்லி நல்லா இருக்கு, சட்னி நல்லா இல்ல. அப்ப இட்லி தின்ன வேண்டியதுனா சட்னி ஏன் வாங்குற? வணக்கம் சார். உட்காருங்க. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் நீ பண்ண வேலையால ஊருக்கு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. சபாஷ். நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லப்பா. போயிட்டு வரேன். வாங்க சார். வாங்க சார். டேய், அவர் பார்ட்டி கூப்பிடாரு, போறியா? அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல போய் நில்லு. இந்த கிணத்தோட கடந்த காலம் இந்திய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். அரசியல்வாதிங்க இலவச ஸ்கீம்ல நம்மள பிராய்லர் கோழிங்க மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. விலை போய் செத்து போயிடாதீங்க. அறிவை பயன்படுத்தி சமூக முன்னேற்றத்துக்காக இயற்கையா வாழ்ற நாட்டுக்கோழிங்க மாதிரி சுதந்திரமா வாழ்வோம். ஜெய் ஹிந்த்.